வணக்கம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இன்றைய நம்முடைய கம்பராமாயண வகுப்பு சம்பாதி படலத்தில் தொடர்கிறது. வானர வீரர்கள் மயேந்திர மலையில் கூடினார்கள். அந்த மயேந்திர மலையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும்போது, இதுவரைக்கும் நம்மால் சீதையை கண்டுபிடிக்க முடியவில்லையே, இப்படியே திரும்பி போய் சீதையை காணோம் என்று சொன்னால் சுக்ரீவ மகாராஜா கோபத்தில் கொந்தளிப்பார், வருத்தத்தில் திளைப்பார். ராமபிரானுக்கு மிகுந்த வருத்தம் உண்டாகும். ராமபிரான் ஒருவேளை தன்னுடைய உயிரையே விட்டுவிடக்கூடும். ராமனுக்கு ஏதாவது ஆனால் இலக்குவன் மாத்திரம் இருப்பானா என்ன? இந்த செய்தி அயோத்தியில் இருப்பவர்களுக்கு சென்றால் பரதனும் சத்ருக்னனும் ராஜமாதாக்களும் இன்னும் மற்றவர்களும் எப்படி தவிப்பார்கள், துடிப்பார்கள். அவர்களுடைய உயிர்களுக்கெல்லாம் ஆபத்து வரும். ஆனால் நாம் இங்கேயே இருந்து விடவும் முடியாது, போய் சொல்லத்தான் வேண்டும். ஆனால் சீதையை காணோம் என்பதை எப்படி சொல்வது? கொடுத்த காரியத்தை இவர்கள் சரியாக கூட செய்யவில்லை என்கிற நிலையில்தானே எப்படி போய் அதை சொல்வது? எனவே இங்கேயே உயிரை விட்டுவிடலாம் என்று பேசத் தொடங்க, எல்லோரும் உயிரை விட வேண்டாம், நான் மாத்திரம் உயிரை விட்டுவிடுகிறேன், நீங்களெல்லாம் பெரியவர்கள், நீங்கள் திரும்பி போய் என்னுடைய தந்தையான சுக்ரீவனிடத்தில் நடந்ததை சொல்லுங்கள் என்று அங்கதன் சொல்ல, குலத்திற்கு வாரிசாக ஆட்சிக்கு வாரிசாக இருக்கிற நீ எப்படி உயிரை விடுவது? நாங்களெல்லாம் இறந்து போகிறோம், நீ மாத்திரம் கிஷ்கிந்தைக்கு திரும்பிப்போ என்று ஜாம்பவான் சொல்ல, இவர்களுடைய முதல் கட்ட உரையாடலில் பங்கேற்காமல் இருந்த அனுமன், இது என்ன, இது 3 உலகங்களையும் தேடிவிட்டோமா என்ன? இன்னமும் முழுமையாக தேடவில்லையே. அப்படி தேடாத போது தேடுதல்தான் நலமே தவிர மரணத்தை பற்றி பேசுவதா? சீதையின் துன்பத்தை துடைப்பதற்காக தன்னை விட ஆற்றலிலும் தன்னை விட ஆயுதங்களிலும் உயர்ந்தவனாக இருந்த ராவணனோடு போர் செய்து உயிரை விட்ட ஜட்டாயுவை பற்றி நீங்கள் எண்ணவில்லையா? அந்த ஜட்டாயுவை போல கடைசி வரைக்கும் போராடுவது தானே நமக்கு புகழ். அதை விட்டுவிட்டு மரணித்து போகலாம் அல்லது இங்கேயே இருந்து விடலாம் என்றெல்லாம் பேசுகிறீர்களே, இது நியாயமா என்கிற கேள்வியை எழுப்ப, ஜட்டாயு என்கிற அந்த பெயர் காதில் விழுந்து ஒருவர் தவித்து போகிறார். நாடுதலே நலம் இன்னும் நாடி அத்தோடு அலர் குழலி தன் துயரின் சென்று அமர் வீடிய ஜட்டாயுவைப் போல வீடுதல் பாடவம் அல்லது பழியிற்றாம் என்றான். இது அனுமனுடைய கூற்று. இன்னமும் தேட வேண்டும், நாடுதலே நலம் இன்னமும் தேட வேண்டும். அப்படி தேடி தோடு அலர் குழலிதன் துயரின் சென்று அமர்வீடிய ஜட்டாயுவைப் போல வீடுதல். மெல்லிய மலர்களை தன்னுடைய கூந்தலில் சூடக்கூடிய தகுதி பெற்ற நீண்ட கூந்தலை கொண்ட சீதையின் துயரத்தை கண்டு அலர் குழலிதன் துயரின் சென்று, அவளுடைய துன்பத்தை அவளுடைய துயரத்தை பார்த்து தானே சென்று, உண்மைதானே, ஜட்டாயு எங்கேயோ ஓரிடத்தில் அமர்ந்திருந்திருக்கலாம். கொஞ்சம் இந்த கதை போக்கை பின்னோக்கி சென்று பார்த்தோம் என்றால் நமக்கு நினைவுக்கு வரும். நீங்கள் இந்த பஞ்சவடியிலேயே தங்கியிருக்கும் வரை நானும் இருக்கிறேன், அதன் பின் தயரதன் சென்ற இடத்திற்கு நான் சென்று விடுகிறேன் என்று சொன்ன ஜட்டாயு. தன்னுடைய குழந்தைகளை ஒரு பறவை எப்படி பார்த்து கொள்ளுமோ அப்படி மரத்தின் மேலே மலையின் மேலே அமர்ந்து
ராமனையும் சீதையையும் லக்ஷ்மணனையும் பார்த்து கொண்ட ஜட்டாயு. அந்த ஜட்டாயு அந்த மரத்தின் மேலேயே இருந்திருக்கலாம், மலையின் மேலேயே இருந்திருக்கலாம். புஷ்பக விமானத்தில் சீதையை தூக்கி கொண்டு ராவணன் போகும்போது, அடடா போகிறானே, ஐயோ போகிறானே என்று கதறிக்கொண்டு அங்கேயே இருந்திருக்கலாம். ஆனால் he volunteered himself. அங்கே இருந்து அந்த புஷ்பக விமானத்தை நோக்கி சென்று அதிலே இருக்கிற ராவணனோடு சண்டை போட்ட அலர் குழலிதன் துயரின் சென்று. அந்த சென்று என்கிற அந்த சொல் வெறுமே புஷ்பக விமானத்திற்கு சென்று என்கிற அந்த ஒரு ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் அதை மாத்திரம் காட்டவில்லை. தன்னுடைய உணர்வால் அந்த சீதைக்கு உதவ வேண்டும் என்கிற தன்னுடைய உணர்வால், ஐயோ ஒரு அராஜகன் இப்படி செய்கிறானே என்கிற தவிப்பால், அதர்மத்தை எதிர்த்து ஏற்படுகிற கொந்தளிப்பால், ஜட்டாயுவின் அந்த உணர்ச்சி, உதவ வேண்டும் என்கிற உணர்ச்சி, அதர்மத்தை தவிர்க்க வேண்டும் என்கிற உணர்ச்சி, தவறு நேர்வதை தடுக்க வேண்டும் என்கிற உணர்ச்சி, இவையெல்லாம் சேர்ந்துதான் துயரின் சென்று. அலர் குழலிதன் துயரின் சென்று அமர்வீடிய ஜட்டாயு. அந்த போர்க்களத்தில், அந்த போரில், ராவணனோடு ஏற்பட்ட போரில், அமர் என்றால் போர், அந்த போரில் இறந்து போன ஜட்டாயுவைப் போல. எந்த பெண் என்று இந்த இடத்தில் சொல்லவில்லை, நேரடியாக சீதை என்கிற பெயரை சொல்லவில்லை. மென்மையான மலர்கள் சூடிய கூந்தலை உடைய நீண்ட குழலியானவள் அவளுடைய துயரத்தை கண்டு சென்று போரிட்டு அந்த போரில் இறந்து போன ஜட்டாயுவைப் போல நாமும் வீடுதல். வீடுதல், அழிந்து போதல், இறந்து போதல். எப்படி ஜட்டாயு கடைசி வரை போராடி இறந்து போனாரோ அப்படி நாமும் தேடி, ஒருவேளை அப்படி தேடும்போது ஏதாவது சங்கடம் ஏற்பட்டு, சண்டை ஏற்பட்டு, போர் ஏற்பட்டு, துன்பம் ஏற்பட்டு, அதனால் நாம் இறந்து போவோம் என்றால் பாடவம். அதுதான் நமக்கு புகழே தவிர மற்றபடி இப்படி பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் பழிதான். பாடவம் அல்லது பழியிற்றாம். அப்படி செய்வதுதான் நமக்கு புகழ். மற்ற எல்லாம், அல்லது என்பது மற்ற எல்லாம் நமக்கு பழியைத்தான் தரும் என்று மாருதி பேசிய கூற்று இது. என்றலும் கேட்டனன் எருவை வேந்தன். இதை மாருதியான அனுமன் சொன்னதை கேட்டனன் எருவை வேந்தன். கழுகுக்கு அரசனாக, கழுகினத்தின் அரசனாக இருக்கிற எருவை வேந்தனான சம்பாதி தன் பின் துணையாகிய பிழைப்பியில் வாய்மையான் பொன்றினன் என்ற சொல் புலம்பும் நெஞ்சினன் குன்றியன நடந்து அவர் குறுகல் மேயினான். ஜட்டாயு இறந்து போனான் என்கிற அந்த சொல் காதிலே விழுகிறது. தன் பின்துணையாகிய பிழைப்பியில் வாய்மையான், தனக்கு பின்னாலே பிறந்த தன்னுடைய தம்பியாகிய, பின்துணை தம்பி, முன் துணை அண்ணன், தன்னோடு பிறந்த, உடன் பிறந்த, தன்னுடன் பிறந்தவன் தன்னுடைய தம்பியாகிய பிழைப்பியில் வாய்மையான். எந்த நேரத்திலேயும் சத்தியத்தை தவிர மற்ற எதையும் பேசாத, செய்யாத பிழைப்பு இல் வாய்மையான். குற்றமில்லாத சத்தியத்தை கொண்டவன், குற்றமில்லாத உண்மையை கொண்டவன். பொன்றினன் என்ற சொல் கேட்டனன். அவன் இறந்து போனான் என்கிற அந்த வார்த்தையை எருவை வேந்தன் கேட்டனன். தன்னுடைய தம்பியாகிய ஜட்டாயு இறந்து போனான் என்கிற அந்த வார்த்தை சம்பாதியின் காதுகளில் விழுகிறது. புலம்பும் நெஞ்சினன், ஐயோ என்னுடைய தம்பி இறந்து போனானா என்று வருத்தமுறுகிறான், துயரடைகிறான். அவனுடைய உள்ளம் புலம்ப ஆரம்பிக்கிறது. என்னுடைய கண்ணுக்கு கண்ணான தம்பி இறந்து போனானே என்று நெஞ்சம் நடுக்கமுறுகிறது, உள்ளம் புலம்புகிறது. குன்றியன நடந்து அவர் குறுகல் மேயினான்.
ஒரு மலை நடப்பது போல நடந்து அவர்கள் இருக்கிற இடத்தை நெருங்குகிறான். சம்பாதி இறக்கைகள் அற்றவன். அவனுக்கு இறக்கைகள் கிடையாது. எனவே அவனால் பறக்க முடியாது. அப்படி பறக்க முடியாத அந்த சம்பாதி உருவத்தில் பெரியவன். கழுகுதானே, எவ்வளவு பெரிய உருவம் இருக்கும். ஒரு பெரிய கழுகு. அதனால் பறக்க முடியாது என்கிற போது அந்த குட்டை கால்களில் அது நடக்க வேண்டும். கழுகின் கால்கள் மற்ற பறவைகளின் கால்களை காட்டிலும் நீளமானவை என்றாலும் அந்த கழுகினுடைய உடல் ஆக்கிருதிக்கு அந்த கால்கள் குட்டையானவை தான் கம்பேரட்டிவ்லி. எனவே அந்த உடல் எடை மொத்தத்தையும் தாங்கிக் கொண்டு நடக்க வேண்டும் என்றால் அதனால் நெடுந்தூரம் நடக்க முடியாது. சம்பாதி பறக்க இயலாதவன், பறக்க முடியாத நிலையில் அந்த மலைப்பகுதியில் வாழக்கூடியவன். அது மலைப்பகுதி என்பதனாலும் இன்னொரு பக்கத்தில் கடல். எனவே வேகமாக நடந்தால் கூட கடலில் விழுந்துவிடக்கூடிய ஆபத்து உண்டு. அந்த இடத்தில் இந்த குரங்குகள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பதை கேட்டு குரங்குகள் உரையாடலில் ஜட்டாயு என்கிற பெயர் வருவதையும் கேட்டுவிட்டு ஐயோ என்னுடைய தம்பிக்கு என்ன நேர்ந்தது என்கிற அந்த தவிப்போடு ஒரு மலை நடந்து வருவது போல நடந்து வருகிறான். அவ்வளவு பெரியவன், உடல் ஆக்கிருதியில் பெரியவனாக இருப்பவன் நடந்து வருவதை அங்கே இருந்து பார்த்தால் ஒரு மலையே நடந்து வருகிறது. என்ன நயமான ஓமை. குன்றியன நடந்து அவர் குறுகல் மேயினான். ஒரு மலை நடந்து வருவது போல நடந்து வந்து. பெரியோர்களே, கவிச்சக்கரவர்த்தி சில இடங்களில் பயன்படுத்துகிற சொற்கள் அந்த சொல்லிலே இருக்கிற நேரடி பொருளை மாத்திரமல்லாமல் சொல்லை சுற்றியும் சொல்லுக்குள்ளேயும் இருக்கிற உள்ளார்ந்த பொருள்களையும் சேர்த்து கொடுக்கும். ஒரு வார்த்தையை எப்படி படிக்க வேண்டும், கவிதையில் இருக்கிற வார்த்தையை, இலக்கியத்தில் இருக்கிற வார்த்தையை எப்படி படிக்க வேண்டும். ஆங்கிலத்திலே ஒன்று சொல்லுவார்கள், ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் என்பார்கள். உண்மையில் யூ ஷுட் ரீட் பிட்வீன் த லெட்டர்ஸ் டு, நாட் ஒன்லி பிட்வீன் த லைன்ஸ், பிட்வீன் த வேர்ட்ஸ் அண்ட் பிட்வீன் த லெட்டர்ஸ். ஒரு கவிதையை படிக்கும்போது முதலில் பத அர்த்தம், அந்த வார்த்தைக்கான அர்த்தம். பின்னர் அந்த வார்த்தைகளெல்லாம் கோத்து செய்யப்பட்டிருக்கிற வாக்கியத்திற்கான அர்த்தம். அதன் பின்னர் சப்தார்த்தம், அந்த இடத்தில் அது துவனியினுடைய அர்த்தம். குன்று என நடந்து, மலை போல நடந்து வருகிறான். இந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். இந்த பிரயோகத்தை அப்படியே நினைவு வைத்துக் கொள்வோம். ஒரு மலை நடந்து வருகிறது. ஒரு மலைக்கு என்னவெல்லாம் தன்மைகள் உண்டு? வலிமை உண்டு, வைராக்கியம் உண்டு, நிலை பெற்று நிற்கிற அந்த உறுதித்தன்மை இல்லையா? சம்பாதி நடந்து வருகிறான், மலை போல நடந்து வருகிறான் என்றால் இந்த இடத்தில் பிசிக்கலி ஒரு பெரிய உருவம் வருகிறது. மலை என்பது இந்த இடத்தில் the physical magnitude, the physical dimensions என்று வைத்துக்கொள்ளலாம். ஆனால் போக போக பார்க்க போகிறோம். ஒரு மலைக்கு இருக்கிற உறுதி, ஒரு மலைக்கு இருக்கிற வைராக்கியம், ஒரு மலைக்கு இருக்கிற வலிமை எப்படியெல்லாம் சம்பாதியிடத்தில் இருந்தது என்பதை பார்க்க போகிறோம். அப்போதுதான் இந்த வரியை அங்கே கொண்டு போய் பொருத்தி பார்க்கும்போது குன்றியன நடப்பது என்ன என்பதே நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ளப்படும். முறையுடை எம்பியார் முடிந்தவா என பறையிடும் நெஞ்சினன், பதைக்கும் மேனியன் இறையுடை குலிசவேல் எரிதலால் முனம் சிறை அருமலை எனச் செல்லும் செய்கையான். கவிச்சக்கரவர்த்தி போன பாடலில் கதைப்போக்கில் பின்னால் வரக்கூடிய ஒன்றுக்கு ஒரு சின்ன கட்டியம் குன்று என நடந்து என்பதில் சொல்லிவிட்டார். ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு காப்பியகர்த்தா இல்லையா?
கதையின் சில விஷயங்களை இந்த இடத்திலேயே சொல்லக்கூடாது. எந்த இடத்தில் சொல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் தான் சொல்ல வேண்டும். அந்த சஸ்பென்ஸ் will have to be maintained. அதனால் என்ன செய்கிறார்? நம்மை கொஞ்சம் திசை திருப்புகிறார். இறையுடை குலிசவேல் எரிதலால் முனம் சிறை அரு மலை எனச் செல்லும் செய்கையான். ஒரு மலை நடப்பது போல நடக்கிற சம்பாதி. அந்த சம்பாதியின் அசைவுகள் எப்படி இருக்கின்றன? முறையுடை எம்பியார் முடிந்தவா, நெறி தவறாத என்னுடைய தம்பி, எந்த விதத்திலேயும் தவறு செய்யாத, தீங்கு செய்யாத, வேத நெறிப்படி வாழுகிற, சட்ட ரீதியாக வாழுகிற என்னுடைய தம்பி, one who would never have violated any norm. எங்கேயாவது தப்பு பண்ணினால் அவன் இறந்து போனான், அதுவும் சண்டையில் இறந்து போனான் என்று வைத்துக்கொள்ளலாம். ஆனால் எந்த இடத்திலேயுமே தப்பு பண்ண மாட்டானே, தர்மம் தவற மாட்டானே. அப்படி தவறாமல் இருக்கக்கூடியவன் எப்படி இறந்து போக முடியும்? என்ன காரணத்தினால் அவன் இறந்து போனான்? தவறே செய்யாத என்னுடைய தம்பி என்ன காரணத்தினால் இறந்து போனான் என்கிற தவிப்போடு பறையிடும் நெஞ்சினன். பறை அடிப்பது போல அவனுடைய உள்ளம் விம்முகிறது, தவிக்கிறது. பறை அடிக்கும்போது ஒலி மாத்திரம் அல்ல, அந்த பால்பிட்டேஷன் ஒலி என்று வைத்துக்கொள்ளலாம். நெஞ்சம் படபடக்கிறது என்றால் அப்படியே நெஞ்சம் துடிப்பது எனக்கு காதில் விழுகிறது என்று சொல்கிறோமே, அந்த மாதிரி பறை அடிப்பது போல அவனுடைய காதில் அந்த நெஞ்சம் ஒலித்திருக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று, பறை அடிக்கும்போது அந்த பறையில் கட்டி இருக்கிற அந்த தோல் இருக்கிறதே, பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மேலே கட்டி இருக்கிற அந்த தோல், அது மேலே தானே, அந்த மெம்ப்ரேன், அது மேலே தானே அடிக்கப் போகிறார்கள். அப்போ அது எப்படி துடிக்கும்? அது மேலே போட்டு அடிக்கும்போது அந்த மெம்ப்ரேன் எவ்வளவு துடிக்கும், அதில் எவ்வளவு வைப்ரேஷன்ஸ் வரும், அந்த மாதிரி அவனுடைய நெஞ்சம் துடிக்கிறது. முறையுடை எம்பியார் முடிந்தவா என பறையிடும் நெஞ்சினன் பதைக்கும் மேனியன். அவனுடைய உடம்பெல்லாம் பதை பதைக்கிறது. அப்படி பதை பதைப்போடு ஒரு மலை நடந்து வருவது போல நடந்து வருகிறான். சிறையறு மலை என செல்லும் செய்கையான். அது என்ன? அது சிறை அருமலை, ரெக்கைகளை இழந்த மலை, ரெக்கைகள் அருந்து போன மலை. இது வெறும் ஓமைக்காக சொல்கிறாரா? ஏனென்றால் இவன் மலை போல இருக்கிறான், இவனுக்கு ரெக்கைகள் இல்லை, எனவே ரெக்கைகள் அருந்து போன மலை போல என்று இல்லாத ஒன்றை கற்பனையாக சொல்கிறாரா? இல் பொருள் ஓமையாக சொல்கிறாரா? சில நேரத்தில் இல்லாத ஒன்றை அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்று கவிஞர்கள் கற்பனை செய்வார்கள். அம்பிகையின் அதரங்கள் சிவப்பானவை என்று சொல்ல வேண்டும். ஆதிசங்கர பகவத்பாதர் ஓமை தேடுகிறார். எதை போல சிவப்பு? உலகத்தில் இருக்கிற எந்த பொருளை பார்த்தாலும் அதெல்லாம் அம்பிகைக்கு பொருத்தமானவையாக தெரியவில்லை. இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். என்ன சொல்லலாம் என்று பார்க்கிறார். நீங்கள் காட்டுப்பாதை எங்கேயாவது, ஒற்றையடிப்பாதை என்றெல்லாம் சொல்லுவார்கள் இல்லையா? இப்போவும் கூட மலைப்பகுதிகளில், கிராம பகுதிகளில் இருக்கிற அந்த காட்டுப்பாதையில் நடந்து போகும்போது அக்கம் பக்கத்தில் சில செடிகள் இருக்கும். அந்த செடிக்கு பெயர் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த செடிகளில் பார்த்தா சின்ன சின்னதாக பழங்கள் இருக்கும். செக்கச்செவேல் என்று இருக்கிற பழங்கள். எட்டத்திலிருந்து பார்க்கும்போது அந்த பழங்கள் எல்லாம் ஏதோ பவழங்கள் பூத்திருப்பது போல தோன்றும். பவழம் என்கிற ஒன்று அந்த செடியில் பூத்திருந்தால் அது பவழப்பூ. அது ஆக்சுவலாக பார்த்தா அந்த செடியினுடைய கனி. ஆனால் இங்கே இருந்து பார்க்கும்போது அது பவழப்பூ மாதிரி தெரியும். இப்போ ஆதிசங்கரர் இதை வைத்துக்கொண்டு ஒரு கற்பனை செய்கிறார். அம்மா, இந்த செடியில் பூத்திருக்கிற பவழமே இவ்வளவு சிவப்பாக இருக்கே, அப்போது மொத்த கொடியும் பவழமாக இருந்து அந்த கொடியில் ஒரு பூ பூத்து அது பழமானால் அது எவ்வளவு சிவப்பாக இருக்கும்? மொத்த பவழமும், பச்சை செடியில் பவழம் பூத்திருக்கிறது, அது சிவப்பாக இருக்கிறது, அது கனி.
ஒருவேளை பச்சை செடி இல்லாமல் பவழமே செடியாகி பவழமே கொடியாகி அதில் பூ பூத்து காய் கனிந்து அந்த பழத்தை பார்த்தால் அது எவ்வளவு சிவப்பாக இருக்கும். இருக்குமா? அந்த மாதிரி ஒரு பவழக் கொடியை பார்க்க முடியுமான்னா இல்லை. இது ஒரு கற்பனை தான், அவருக்கே தெரியும். இதை ஒரு அதீதமான கற்பனையை பண்ணிட்டு அதுக்கே சொல்லுவார், அந்த மாதிரி என்னைக்கு ஒரு பவழக்கொடி வந்து அது என்னைக்கு பூ பூத்து அது என்னைக்கு காய் காய்ச்சு அது என்னைக்கு கனியாவது, அதனால் நான் இந்த ஓமையை கைவிட்டு விடுகிறேன். ஆனால் கவிஞர்களுடைய சிந்தனை எப்படி போகும்? வித்ருமலதா, இல்லாத ஒன்று அது இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு வகையான சிந்தனை இருக்கலாம். அப்படி சொன்னாரா? மலைக்கு ரெக்கையே முளைக்க முடியாது, ஆனால் இவன் மலை மாதிரி இருக்கான், இவன் பறவை இனத்தைச் சேர்ந்தவன், எனவே ரெக்கை அறுபட்ட மலை போல இவன் நடந்து வருகிறான்னு சொல்லலாமா? சிறை அருமலை எனச் செல்லும் செய்கையான். இதுக்கு இன்னொரு கதையை இங்கே சேர்க்கிறார். அப்போதான் இது இல் பொருள் ஓமை இல்லை, என்றைக்கோ இருந்த பொருள் ஓமை என்று புரிகிறது. இறை உடை குலிஷவேல். குலிஷவேல்ங்கிறது வஜ்ராயுதம். இறை இந்த இடத்துல தேவேந்திரன். தேவேந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை வீசுதலால். இறையுடை குலிசவேல் எரிதலால். அப்போ என்ன கதை இது? ஆதி காலத்தில் மலைகளுக்கு கூட ரெக்கைகள் இருந்தன. எல்லா மலைகளுக்கும் ரெக்கைகள் இருந்தன. மலைகள் ரெக்கைகளோடு பறந்து பறந்து இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் வான வீதியில் பறந்து கொண்டே இருந்தன. மலைகள் அங்கேயும் இங்கேயும் பறந்தால் எவ்வளவு கலேவரமாக இருக்கும். பூமியில் இருக்கிற டிராஃபிக் ஜாம் போதாதென்று மலைகள் வானவீதியில் பறந்தால் அங்கேயும் பெரிய டிராஃபிக் ஜாம். எந்த மலை எதோட மோதும்னு தெரியாது. ஒருவேளை மலைக்கு மலை சண்டை வந்ததுன்னா பெரிய மலை சின்ன மலை பறந்து வரும்போது போய் பொத்துன்னு மோதி சின்ன மலையை பொடி பொடியாக ஆக்கிவிடும். இல்லையா, 2-3 மலையாக சேர்ந்து ஒரு பெரிய மலையை சுற்றி நாங்கள் அப்படியே போக விடாமல் தடுத்து விடுகிறோம் அப்படின்னு ஒரு படையெடுப்பு மாதிரி சுற்றி சூழ்ந்து கொண்டால் எவ்வளவு கலேவரம் இருந்திருக்கும். இந்த மலைகள் பறந்து 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 ரெக்கைகள் இருப்பதனால் அங்கேயும் இங்கேயும் பறந்து எல்லோருக்கும் துன்பத்தை கொடுத்தனவாம். இப்போ இந்திரன் பார்த்தான், இந்த மாதிரி ரெக்கை இருக்கிறதுனால தானே நீங்கள் பண்ணுற அட்டகாசம் தாங்கல்ல, உங்களுக்கு இனிமேல் ரெக்கைகளே வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய வஜ்ராயுதத்தால் எல்லா ரெக்கைகளையும் எல்லா மலைகளின் எல்லா ரெக்கைகளையும் வெட்டி விட்டான். அப்போ அந்த மாதிரி ஒரு மலை, தன்னுடைய ரெக்கைகள் வெட்டுப்பட்ட மலை இப்போது நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி சம்பாதி நடக்கிறான். இறை உடை குலிசவேல் எரிதலால் முனம் சிறை அருமலை எனச் செல்லும் செய்கையான். முன்னால பாட்டில் குன்று நடப்பது அப்படின்னா அதுக்கு வேற ஏதோ ஒரு உள்ளார்ந்த பொருளும் வந்துவிடும், கதைப்போக்கில் பின்னால் தெரியும்னு பார்த்தோம். இப்போ நம்ம சிந்தனை அங்கே போகக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே நம்மை தடுத்து, இல்லை இல்லை இவன் நடப்பது சிறையறு மலைனா என்ன தெரியுமா, முன்னால் தேவேந்திரன் இப்படியெல்லாம் மலைகளுக்கான ரெக்கைகளை வெட்டிவிட்டான், எனவே அது மாதிரி என்று சற்றே நம்மை அந்த சஸ்பென்ஸ்லேருந்து திசை திருப்புகிறார். ஆனால் இந்த இடத்திலேயும் பின்னால் வரக்கூடிய ஒன்றை சொல்லுகிறார். பின்னால் பார்க்க போகிறோம். இந்த மலைகளுக்கெல்லாம் ரெக்கைகளை வெட்டிய போது ஒரே ஒரு மலை எஸ்கேப் ஆகி தஞ்சம் புகுந்தது. யாரிடத்தில் தஞ்சம் புகுந்தது? சாகரத்தில் தஞ்சம் புகுந்தது. சாகரம் என்பது கடல். கடலுக்குள்ளே போய் தன்னை மறைத்து கொண்டு வஜ்ராயுதம் தன்னுடைய ரெக்கைகளை வெட்ட விடாமல் தடுத்து விட்டது. அந்த மலை, மற்ற மலைகளெல்லாம் தவிடு பொடியாகி கீழே விழுந்து விட்டன. ஆனால் அந்த மலை மாத்திரம் தன்னுடைய ரெக்கைகளை வெட்டாமல் தான் சிதைந்து போகாமல் அப்படி போய் கடல் அரசனிடத்திலே தஞ்சமாகிவிட்டது. பின்னர் ரெக்கைகளை பயன்படுத்துவதையும் விட்டுவிட்டது. அப்படி கடலரசனிடத்தில் தஞ்சமாகும்போது அந்த கடல் சாகரம் என்பதே சகரன் வெட்டியது தானே. எனவே சகரனான இக்ஷ்வாகு குலத்தவனுக்கு நான் எப்போதும் தொண்டு செய்ய கடமைப்பட்டவன் என்று தனக்குத்தானே
ஒரு கட்டுப்பாட்டை விதித்து கொண்டது. சகரன் வெட்டியதால் சாகரம். எனவே இந்த சாகரம் இருந்ததனால்தான் நான் இங்கே அடைக்கலம் புகுந்தேன். இந்த சாகரத்திற்கு காரணமானவன் சகரன். சகரன் இக்ஷ்வாகு குலத்தைச் சேர்ந்தவன். எனவே இக்ஷ்வாகு குல மன்னர்களுக்கு நான் அடைக்கலம் என்பதாக ஒரு மலை கடலுக்கடியிலேயே வாழுகிறது. அந்த மலைக்குத்தான் மைனாக மலை என்று பெயர். அந்த மைனாகம் இன்னும் சில நாட்களில் அனுமனிடத்தில் உரையாடப் போகிறது. அதையும் நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்தில் அதை நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இறை உடை குலிசவேல் எரிதலால் முனம் சிறை அருமலை எனச் செல்லும் செய்கையான். சைலகோபன் என்றே பெயர் தேவேந்திரனுக்கு. சைலம் என்றால் மலை, மலைகளிடத்தில் கோபம் கொண்டவன். எனவே சைலகோபன். அந்த கதையை, புராண செய்தி குறிப்பை இங்கே நினைவுபடுத்துகிற பாடல். மிடலுடை எம்பியை வீட்டும் வெஞ்சின படையுளர் ஆயினார் பாரில் யார் என உடலினை வடிந்து போய் உவரி நீர் உக கடலினை புரையரும் அருவி கண்ணினான். ஆற்றல் மிகுந்த என்னுடைய தம்பியை, மிடல் உடை எம்பி, ஆற்றல் மிகுந்த என்னுடைய தம்பியை வீட்டும் வெஞ்சின படையுளர். என்னுடைய தம்பியை அழிக்கிறதுக்கு யார்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு? என்னுடைய தம்பியை யாராலும் வெல்ல முடியாது. சம்பாதிக்கு நன்றாக தெரியும். உலகத்தில் இருக்கிற யாரும் ஜட்டாயுவை அப்படி வெற்றி கொண்டு விட முடியாது, ஜட்டாயுவாய் அழிக்க முடியாது என்று நன்றாக தெரியும். எனவே இப்போது அதுவே சந்தேகமாக வருகிறது. ஆற்றல் மிகுந்த என்னுடைய தம்பியை கொல்லுவதற்கோ அழிப்பதற்கோ யாரிடத்தில் படை இருக்கிறது? யாரிடத்தில் அவ்வளவு பெரிய ஆயுதங்கள் எல்லாம் உண்டு? வெஞ்சின படையுளர் ஆயினார் பாரில் யார்? உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? என்னுடைய தம்பியை கொல்லுவதற்கான ஆயுதத்தை யார் வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டே உடலினை வழிந்து போய் உவரி நீர் உக, அப்படியே கண்ணிலேர்ந்து கொட்டுகிற அந்த கண்ணீர், உப்பு கரிக்கிற கண்ணீர், உவரி நீர், அப்படியே கண்ணீர் கொட்டி அந்த கண்ணீரெல்லாம் வழிந்து கடலினை புரையுறும் அருவி கண்ணினான். எவ்வளவு அழகு பாருங்கள். அவர்கள் இருப்பது மலைப்பகுதியாக இருந்தாலும் கடற்கரை பகுதி. அங்கே ஒரு கடல் என்றால் அந்த வானர வீரர்கள் இந்த பக்கத்தில் கடலை பார்க்கிறார்கள், இங்கே நடந்து வருகிற மலையை பார்க்கிறார்கள். அந்த மலை இப்போது கடலாகவும் மாறுகிறது. எப்படி? நடந்து வருகிற மலை, அந்த மலையின் கண்களிலே இருந்து கண்ணீர் மொத்தமாக பெருக, அப்படியே சுற்றிலும் கண்ணீராக இருக்க, பார்த்தால் ஒரு கடல் வருவது போல கடலினை புரையுறும் அருவி கண்ணினான். கடல் போல தோற்றம் தரக்கூடிய அளவிற்கு கண்களிலே இருந்து அந்த உப்பு கண்ணீர், கண்ணீர் வழிய 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 உடலினை வழிந்து போய், கண்களிலே இருந்து பெருக்கெடுக்கிற கண்ணீர் அப்படியே உடலெல்லாம் வழிந்து கடலினை புரையுறும், கடல் போல தோற்றம் தருகிற அருவி கண்களோடு அந்த சம்பாதி வந்தான். உழும் கதிர் மணி அணி உமிழும் மின்னினான், மழுங்கிய நெடும் கண்ணின் வழங்கும் மாறியான். புழுங்குவான் அழுங்கினான் புடவி மீதினில் முழங்கி வந்து இழிவது ஓர் முகிலும் போல்கின்றான். உழும் கதிர் மணி அணி உமிழும் மின்னினான். அப்படியே மின்னல் வெட்டுவது போல அவனுடைய கண்கள் பளபளக்கின்றன. கண்ணீரால் பளபளப்பது மாத்திரமல்ல, சம்பாதியின் கண்கள் கழுகு கண்கள், பறவைகளின் கண்கள் பளபளக்கும் இல்லையா? அந்த கழுகு கண்கள் எப்படிப்பட்ட பளபளப்பை கொண்டன என்றால், நவரத்னங்களை பதித்து அந்த நவரத்னங்கள் அப்படி அப்படி வீசினால் அந்த பறவை பறந்து போகிறது. அது பறக்கும்போது அல்லது அது அசையும் போது அதனுடைய கண்களின் ஒளி இங்கே சில கதிர்கள், இங்கே சில கதிர்கள் என்று ஊடுருவி வரும்போது மின்னல் வெட்டுவது போல தோற்றம் தருகிறது. உழும் கதிர் மணி, உழும்னா ஊடுருவும்னு அர்த்தம். உழும் கதிர் மணி அணி உமிழும் மின்னினான். அப்படி மின்னல் வெட்டுவது போல, நவரத்னங்கள் கதிர்களை வீசுகிற மின்னல் போல, மின்னல் வெட்டுவது போல வருகிறான். மழுங்கிய நெடுங்கணின் வழங்கும் மாறியான்.
ஆனால் இப்போ அந்த கண்கள் வருத்தத்தில் மங்கி போயிருக்கின்றன. சாதாரணமாக மின்னல் வெட்டுவது போல இருக்கக்கூடிய அவனுடைய கண்கள். அது மாத்திரமல்ல, கழுகுக்கு கழுத்து பகுதி சற்றே வெளுப்பாக இருக்கும். அந்த கழுகு மற்ற இடங்கள் கருப்பாகவோ அல்லது சாம்பல் நிறமாகவோ இருந்தால் கூட பறக்கும் போதோ அல்லது நடக்கும் போதோ பார்த்தால் அந்த கழுத்து பகுதி மாத்திரம் மின்னல் போல வெட்டும். நல்ல மேகங்களுக்கு நடுவில், கருப்பாக இருக்கிற மேகங்களுக்கு நடுவில் ஒரு மின்னல் வெட்டினால் எப்படி, அப்படித்தான் இந்த கழுகுக்கும் அதனுடைய உடம்பை மேகம் என்று நினைத்தால் அந்த மேகத்திற்கு நடுவிலே மின்னல். மழுங்கிய நெடுங்கணின் வழங்கும் மாரியான், அவன் மேகம்தான். அவனை மேகம் என்று சொல்லலாம். மேகத்திற்கு நடுவிலே அவனுடைய கழுத்து பகுதி மின்னலாக வெட்டுகிறது என்று சொல்லலாம். ஊடுருவித்தானே மின்னல் போகும். அந்த பறவையினுடைய கழுத்து இடையிலே, உடலுக்கு இடையிலே ஊடுருவி இருக்கும் உழும் கதிர் மணி அணி உமிழும் மின்னினான். அவனுடைய கண்களிலே இருந்து கொட்டுகிற கண்ணீர் எப்படி என்றால் மேகத்திலே இருந்து கொட்டுகிற ஜலம் போலே, மழை போலே. மழுங்கிய நெடும் கணின் வழங்கும் மாரியான், அவனுடைய கண்கள் இப்போது துன்பத்தால், வருத்தத்தால், துக்கத்தால் அப்படியே மங்கி போயிருக்கின்றன. புழுங்குவான் அழுங்கினான். எனவே அந்த கதிர்மணி உமிழ்கிறது என்பதை ஒரு சில உரையாசிரியர்கள் கண்ணுக்கு சொன்னாலும் கூட கண்ணுக்கு அது அவ்வளவு பொருத்தமாக இல்லை. காரணம், மழுங்கிய நெடும் கண் என்று சொன்னதனால். எனவே அதை கழுத்து பகுதியினுடைய அந்த வெளிச்சம், கழுத்து பகுதியினுடைய அந்த ஒளி என்று எடுத்துக்கொள்ளலாம். கண்களிலே இருந்து கண்ணீர் கொட்டுகிறது, எனவே மாறி பொழிகிறது. புழுங்குவான் அழுங்கினான், அப்படியே உள்ளுக்குள்ளே தவித்து போகிறான். உடலும் உள்ளமும் புழுங்க வருத்தத்தில், அந்த வருத்தத்திலேயே தளர்ந்து அதிலேயே துவண்டு வரக்கூடியவன் புடவி மீதினில் முழங்கி வந்து இழிவது ஓர் முகிலும் போல்கின்றான். புடவினா பூமி. பூமி மேலே அவன் என்ன நடந்தது என்னுடைய தம்பிக்கு என்று கேட்டுக்கொண்டே வருவது ஒரு முழக்கம் போல தெரிகிறது. புடவி மீதினில் முழங்கி, அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய கழுகு நடந்து வந்தால் சலசலப்பு சத்தம் இருக்கும். அது முழக்கம் போல இருக்கு. பூமி மேலே வந்து முழங்கி கண்ணீரை இல்லை தண்ணீரை பொழிகிற ஒரு மேகம் எப்படி இருக்கும்? வானத்திலே இருக்கிற மேகம் பூமிக்கு இறங்கி வந்து அப்படியே இடி இடித்து கொண்டு மழையை கொட்டினால் எப்படி இருக்கும்? புடவி மீதினில் முழங்கி வந்து இழிவது ஓர் முகிலும் போல்கின்றான். தன்னுடைய தண்ணீரை கொட்டுகிற ஒரு மேகம் போல தோற்றம் தருகிறான். எண்ணி பாருங்கள், முகில் போல்கின்றான், மின்னல் இருக்கிறது. அவனே ஒரு மேகம் போல இருக்கிறான், அந்த மேகத்தில் நடுவில் மின்னல் இருக்கிறது, அந்த மேகம் மழையை பொழிகிறது. எவ்வளவு பொருத்தமான ஓமை! மின்னலாகவும் அந்த மின்னலை கொண்ட மேகமாகவும் அந்த மேகம் பொழிகிற கண்ணீராகவும் ஜட்டாயு இறந்து விட்டானே என்பதற்காக அழுகிற ஜட்டாயுவின் சகோதரன் சம்பாதி இவர்களுக்கு புலப்படுகிறான். அந்த கழுகை மலை போல வந்து மேகம் போல மாறி பொழிகிற அந்த கழுகை அவர்கள் பார்க்கிறார்கள். வள்ளியும் மரங்களும் மலையும் மண்ணுற தெள்ளு நுண் பொடிபட கடிது செல்கின்றான். பெரிய உருவம், ஆனால் அந்த பெரிய உருவத்துக்கு இப்போ தவிப்பு. அதனால் வேகமாக நடக்கிறான். அவனால் அவ்வளவு வேகமாக நடக்க முடியாது என்றாலும் கூட இப்போது வேறு வழியில்லை. அவனுடைய தவிப்பில் அவன் வேகமாக நடக்கிறான். அப்படி நடந்து வந்து இவர்களை நெருங்க வேண்டும் என்று விரைவாக வரும்போது வள்ளியும் மரங்களும் மலையும் மண்ணுற என்ன காலில் இடறுகிறதுன்னு பார்க்கல. கொடிகள், வள்ளினா கொடிகள், கொடிகள், அங்கே இருக்கிற மரங்கள், அங்கே இருக்கிற பாறைகள் எல்லாம் அப்படியே மண்ணில் அழுந்தி அப்படியே பொடி பொடியாக இவன் வருகிற வேகத்தில் இவனுடைய ஆக்கிருதியின் அந்த வலிமையில் அந்த கொடிகளெல்லாம் உதிர்கின்றன, மரங்களெல்லாம் கிளைகள் உடைகின்றன, மலை பாறைகளெல்லாம் உதிர்ந்து போகின்றன. தெள்ளு நுண் பொடிபட அப்படியே மண்ணில் எல்லாம் அழுந்தி போய் அதெல்லாம் தூள் தூளாக உடைஞ்சி பொடி பொடியாகும்படியாக கடிது செல்கின்றான். வள்ளியும் மரங்களும் மலையும் மண்ணுற தெள்ளு நுண் பொடிபட கடிது செல்கின்றான்.
தள்ளு வன் கால் பொற. உலகத்தில் இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும், அசையும் பொருள் அசையா பொருள் எதுவாக இருந்தாலும் அவனுடைய கால்கள் அவற்றை தள்ளக்கூடிய வலிமை கொண்டவை. உலகத்தில் எந்த பொருளையும் தள்ளிவிட்டு விடக்கூடிய வலிமை கொண்ட தன்னுடைய கால்களை இப்படியும் அப்படியும் அசைத்து தள்ளு வன் கால் பொற, அந்த கால்கள் அசைந்து போக தரணியில் தவழ் வெள்ளியம் பெருமலை பொருவு மேனியான். ஒருவேளை அந்த கைலாயத்தில் இருக்கே ஒரு பெரிய மலை, வெள்ளி பெருமலை, வெள்ளிமலை மன்னவா என்று தானே அந்த சிவனை அழைக்கிறோம். சிவனுடைய கைலாய மலை இருக்கிறதே, வெள்ளியம் பெருமலை, அந்த மலை பூமியில் தவழ்ந்தால் எப்படி இருக்கும்? இதில் ஒன்று பார்க்கணும், இந்த கழுகுகள் பல நிறங்களை கொண்டவை. சாம்பல் நிறத்தில் சிலது இருக்கும், ரெக்கை மாத்திரம் சாம்பலாக இருக்கும். கருடாழ்வார்னு சொல்லும்போது பொன்னிறம், கருடாழ்வார் வர்க்கம்னு சொல்லும்போது சம்பாதி ஜட்டாயு இவர்களெல்லாமும் பொன்னிறம். அப்போ பொன்னிறத்தில் எப்படி மின்னல் அப்படின்னா, மற்ற எல்லா இடமும் பொன்னிறமாக இருந்தாலும் நடுவில் கழுத்து மாத்திரம் கொஞ்சம் வெள்ளை வெளையர்னு இருக்கும், அது மின்னல். ஆனால் அந்த பொன்னிறம் இப்போது தன்னுடைய துக்கத்தால் தளர்ந்து போயிருக்கும் போது அவர்களுக்கு அது சாம்பலாக காட்சி தருகிறது. புழுதி படிந்த பொன்னிறம், அங்கே இருக்கிற மலை புழுதியெல்லாம் படிந்த பொன்னிறம். ஆனால் இப்போ பக்கத்தில் வரும்போது பார்த்தா அந்த புழுதியெல்லாம் இப்போ இவர்கள் கண்ணுக்கு தெரியல. அந்த பெரிய மலை வெள்ளிப்பனி மலை இருக்கே, அந்த வெள்ளிப்பனி மலை நின்றது போல தரணியில் தவழ் வெள்ளி பெருமலை பொருவு மேனியான். நாட் ஓன்லி இன் கலர் பட் இன் சைஸ் அண்ட் வேலர். வெள்ளி மலைக்கு இருக்கக்கூடிய வீரம், வெள்ளி மலைக்கு இருக்கக்கூடிய வலிமை, வெள்ளி மலைக்கு இருக்கக்கூடிய உருவம், அப்போ அந்த மலை போன்ற உருவம், அந்த மலை போன்ற வேலர், அந்த மலைக்கு இருக்கக்கூடிய உறுதியும் மலைக்கு இருக்கக்கூடிய வலிமையும் அப்படியே பூமியில் தவழ்ந்து வருவது போல. தள்ளு வன் கால் பொற தரணியில் தவழ் வெள்ளி பெருமலை பொருவு மேனியான். எய்தினன், இருந்தவர் இரியல் போயினார். அவன் பக்கத்தில் வந்த உடனே அந்த வானர வீரர்கள் அப்படியே அச்சமுற்று ஓடினார்கள். இரியல் போயினார்னா அங்கிருந்து ஓடினார்கள். எய்தினன், இருந்தவர் இரியல் போயினார். ஐயன் அம்மாருதி அழலும் கண்ணினான். ஆனால் ஒருத்தர் மாத்திரம் அங்கேருந்து போகலை. வானர வீரர்கள்லாம் அப்படியே இங்கேயும் அங்கேயும் தெரிச்சு, ஏன்னா பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குது, ஒரு மலையே நடந்து வருது. அவர்கள் என்ன நினைத்தார்கள், ராவணன் தான் யாரையோ ராட்சசனை அனுப்பியிருக்கான், ராட்சசன் தான் இப்படி வருகிறான். எனவே அவர்களெல்லாம் திசை தடுமாறி ஓடுகிறார்கள். எய்தினன் இருந்தவர் இரியல் போயினார், ஐயன் அம்மாருதி அழலும் கண்ணினான். ஆனால் ஆஞ்சநேயனுக்கு மாத்திரம் அப்படியே கண்கள் நெருப்பாக பொங்க கோபம் வருகிறது. அவர்களெல்லாம் அச்சத்தில் ஓடினார்கள். மாருதிக்கு கோபம் வருகிறது. கைதவ நிசிச்சர கள்ளவேடத்தை உய்திகொலினி என உறுத்து முன் நின்றான். உறுத்துனா கோபப்பட்டு. அழலும் கண்ணினான், அப்படியே நெருப்பு அழல் கண்ணில் வச்சா மாதிரி இருக்கு கண். கைதவ வஞ்சகனே, நிசிச்சர ராட்சசனே. அரக்கர்களுக்கு நிசிச்சரர்கள் என்று பெயர். சரம் அப்படின்னா அசைதல், அதுதான் சர அச்சர. இந்த சர அச்சரங்கிற வார்த்தை தான் காலப்போக்கில் சராசரி அப்படின்னு சொல்கிறோமே. சர அசர, சராசர. சராசரியாகனா டேக்கிங் எவ்ரிதிங் இன்டு கன்சிடரேஷன் ஆன் அன் ஆவரேஜ் அப்படின்னா, அந்த ஆன் அன் ஆவரேஜுங்கிறது கூட்டி கழித்து மொத்தத்தில் கொண்டு வர ஆவரேஜ் மாத்திரமில்லை, கூட்டி கழித்து பார்க்கும்போது எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது, அப்போ எப்படி கூட்டி கழிக்கிறது? எல்லாத்தையும் பார்க்கும்போது. கூட்டி கழித்தல்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் பார்த்து
சரமாக இருப்பவை, அசரமாக இருப்பவை. சரம்னா அசையக்கூடியவை, அசையக்கூடியவை, அசையாதவை, இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சராசரம். அந்த சராசரம்னா இப்போ நாம் பயன்படுத்துறது ஆன் அன் ஆவரேஜ் என்று சொல்லுவதற்கு சராசரியாக அப்படின்னு பயன்படுத்துகிறோம். சரனா அசைதல், அசையாமல் இருத்தல். மலைகள், மலைகளுக்கு அசரம் அல்லது அசலம் என்று பெயர். சலம், ஷலம், ஜலம் இவையெல்லாம் ஒரே போன்ற விஷயத்தை நமக்கு உணர்த்தக்கூடியவை. ஷலம் என்றால் அசைதல், அசையாதிருத்தல் அச்சலம். இந்த சலம் அப்படிங்கிறது தான் இப்போவும் பார்க்கலாம். தென் மாவட்டங்கள்லாம் பேசும்போது சலம் சீழ் வைத்திருக்கிறது என்பதை கூட சலம் வைத்திருக்கிறதும்பார்கள். கொப்பளத்துக்குள்ளே ஏதோ ஒன்று அசைகிறதுனா கொப்பளத்திற்குள்ளே நீர் போல ஒன்று அசைகிறது, சலம் வைத்திருக்கிறது. அதுதான் ஜலம்னு வந்தது. இவர்களெல்லாம் நிஷி நேரத்தில் அசையக்கூடியவர்கள், ராத்திரி நேரத்தில் அசையக்கூடியவர்கள் அரக்கர்கள். அதனால் நிஷிச்சரர்கள். வஞ்சகனே, கைதவன், கைதவம் அப்படின்னா வஞ்சகம். ஆஞ்சநேயனுக்கு வரக்கூடிய கோபத்தில் கத்துகிறான், வஞ்சகனே, ராட்சசனே, நிஷிச்சரனே, கள்ள வேடத்தை என்ன வேஷமாக போட்டுன்னு வந்திருக்க. மற்ற வானரங்கள்லாம் ஏதோ ஓர் அரக்கன் என்று நினைத்தன. ஆனால் ஆஞ்சநேயன் இவன் ராவணனே என்று எண்ணினான். ஓ, இங்கேயே வேஷம் போட்டு வந்திருக்கியா? கள்ள வேடத்தை, கள்ளவேடம் இட்டவன் கள்ளவேடத்தை, கள்ளவேடத்தை என்ன இப்படி வேஷமாக போட்டு கொண்டு வந்திருக்கிறாய்? இனிமே நீ பிழைச்சிருவியா? இங்கே வந்துட்ட என்கிட்ட சிக்கிக்கொண்டா, இனிமேல் நீ பிழைப்பாயா? உய்திகொள், இனி உன்னால் பிழைக்க முடியுமா என உறுத்து முன் நின்றான். கோபத்தோடு போய் அப்படி அந்த சம்பாதிக்கு முன்னால் நிற்கிறான். வெங்கதம் வீசிய மனத்தன் விம்மலன் பொங்கிய சோரி நீர் பொழியும் கண்ணினன் சங்கையில் ஷடக்கியிலன் என்னும் தன்மையை இங்கித வகையினால் எய்த நோக்கினான். ஆஞ்சநேயன் கோபப்பட்டு கொண்டு கத்திக்கொண்டு போய் நின்றபோது கூட சம்பாதி டிட் நாட் ரியாக்ட் டு இட். ஏன்னா சம்பாதி துக்கத்தில் இருக்கான். ஆஞ்சநேயனே பார்க்கிறான். வெங்கதம் வீசிய மனத்தன், இவனை பார்த்தா மனசில் கோபம் இருக்கிறவன் மாதிரி தெரியலையே. கதம், கோபம், வெம்மையான கோபத்தை, வெப்பம் தரக்கூடிய கோபத்தை தன்னுடைய மனத்திலே இருந்து எடுத்து வீசிவிட்டவன் போலத்தானே தெரிகிறான். வெங்கதம் வீசிய மனத்தன், தன்னுடைய மனசுலேருந்து தூக்கி போட்டுட்டான் கோபத்தை. விம்மலன், விம்மிக் கொண்டிருக்கிறான். பொங்கிய சோரி நீர் பொழியும் கண்ணினன், திரும்ப பேசவில்லை, எதிர்வார்த்தையாடவில்லை. ஆனால் இவனுடைய கண்களிலே இருந்து இரத்த கண்ணீர் வருகிறதே. வெறும் கண்ணீர் இல்லை, இரத்த கண்ணீர். சோரி நீர் பொழியும் கண், சோரினா ரத்தம், ரத்தமும் நீரும் சேர்ந்து இரத்த கண்ணீராக வருகிறதே இவனுடைய கண்ணிலே இருந்து. சங்கையில் ஷழக்கு இளன், இவனை பற்றி சந்தேகப்பட வேண்டாம். சந்தேகம் இல்லாமல் இவன் நல்லவன், இவன் தீயவன் இல்லை. தீயவன் இளன், சந்தேகம் இல்லாமல் இவன் நல்லவன். எந்த ராட்சசனுக்கும் இரத்த கண்ணீர் வராது. அந்த அளவுக்கெல்லாம் அவன் துன்பப்படவே மாட்டான். இவன் திரும்பியும் பேசலை, சண்டை போடலை நம்மக்கிட்ட. நம்ம திட்டினா கூட சண்டை போடலை. ஆனால் வருத்தத்தில் இருக்கிறான் என்று தெரிகிறது. இரத்த கண்ணீரோடு நிற்கிறான். இங்கீத வகையினால், இங்கீதம்னா பார்த்து இதமாக தெரிந்து கொண்ட அந்த நிலையில் இங்கீத வகையினால் எய்த நோக்கினான். அந்த சம்பாதியின் வடிவத்தை பார்த்து அவன் தீயவன் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட ஆஞ்சநேயன் மெல்ல அவனை பார்க்கிறான். நோக்கினன், நின்றனன், நுணங்கு கேள்வியான் வாக்கினால் ஒரு மொழி வழக்குறாத முன் தாக்க அரும் ஜட்டாயுவை தருக்கினால் உயிர் நீக்கினர் யார் அது நிரப்புவீர் என்றான். இந்த கேள்வியை கேட்டுட்டு நீ யாரு அப்படின்னு ஒரு திட்டு திட்டி அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வரல. அப்படியே நிற்கிறான் சம்பாதி. அப்படி சம்பாதி நிற்பதை பார்த்துவிட்டு என்ன இவன் கண்ணீரோடு நிற்கிறானே அப்படின்னு ஆஞ்சநேயன் பார்க்கிறான்.
இப்போ ஆஞ்சநேயன் பார்க்கும்போது ஆஞ்சநேயன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சம்பாதி பேசுகிறான். என்ன பியூட்டிஃபுல் ட்ராமா. ட்ராமானா வேஷம் கட்டி இல்லை, அந்த சீனை எப்படி கவி சக்கரவர்த்தி ட்ரமடைஸ் பண்ணியிருக்கார். சம்பாதி வர கோபப்பட்ட அனுமன், அனுமனுடைய கோபத்துக்கு சம்பாதிக்கிட்டேந்து ரியாக்ஷன் இல்லைங்கிறதுனால தான் சங்கையில் சழக்கிலன் அப்படின்னே அனுமன் புரிந்து கொள்கிறான். இப்போ அந்த சம்பாதியை அனுமன் உற்று பார்த்து கொண்டிருக்க அனுமன் பேசத் தொடங்குவதற்கு முன்னர் சம்பாதி பேசுகிறான். நோக்கினன் நின்றனன் நுணங்கு கேள்வியான் வாக்கினால் ஒரு மொழி வழக்கு உராத முன். நோக்கினன் சம்பாதியை நோக்குகிற அனுமன், அங்கே நிற்கிற அனுமன் நல்ல கல்வி கேள்விகளிலே சிறந்தவனாக இருக்கிற பாண்டித்யம் பெற்ற அனுமன் நுணங்கு கேள்வியான் தன்னுடைய வாக்கினால் ஒரு மொழியை சொல்லுவதற்கு முன்னால் வாக்கினால் ஒரு மொழி வழங்குராத முன் தாக்க அரும் ஜட்டாயுவை தருக்கினால் உயிர் நீக்கினர் யார்? யாருமே தாக்க முடியாத ஜட்டாயு என்னுடைய தம்பியை எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் இருப்பவர்கள் யாரும் அவனை தாக்கிவிட முடியாது. இந்த உலகத்தில் எந்த ஆயுதமும் அவனை கொன்றுவிட முடியாது. அப்படி இருக்கிற ஜட்டாயுவை தன்னுடைய செருக்குனால யார் உயிர் நீக்கினார்கள்? அவனை தன்னுடைய வலிமையால், தருக்குங்கிறது வலிமை, செருக்கு எல்லா பொருளையும் தரும். தன்னுடைய வலிமையினால தன்னுடைய செருக்குனால யார் அவனுடைய உயிரை நீக்கினார்கள்? அது நிரப்புவீர் என்றான். தாக்க அரும் ஷடாயுவை தருக்கினால் உயிர் நீக்கினர் யார்? அது நிரப்புவீர். அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், யார் என்னுடைய தம்பியை கொன்றார்கள் என்று பரிதாபமாக சம்பாதி கேட்கிறான். உன்னை நீ உள்ளவாறு உரைப்பின் உற்றதை பின்னை யான் நிரப்புதல் பிழைப்பு என்றாகுமால். நிரப்புதல்ங்கிறது சொல்லுதல். நீ உன்னை யாருன்னு வெளிப்படுத்தி கொண்டால், உன்னை நீ உள்ளவாறு உரைப்பின், நீ யாருன்னு எங்களுக்கு புரியும்படியாக சொன்னால், என்ன நடந்ததோ அதை நான் அதற்கு பின்னர் சொல்வது தப்பில்லை. உன்னை நீ உள்ளவாறு உரைப்பின் உற்றதை, எது நடந்ததோ அதை, பின்னை யான் நிரப்புதல், ஆஃப்டர் யூ ஸ்டேட் ஆர் ஆஃப்டர் யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்ஸ், நான் திருப்பி ஒன்றை சொன்னேன்னா, நான் என்ன திருப்பி சொல்ல வேண்டுமோ அதை சொன்னேன் என்றால், நடந்ததை சொன்னேன் என்றால் அது தவறில்லை. உன்னை நீ உள்ளவாறு உரைப்பின் உற்றதை பின்னை யான் நிரப்புதல் பிழைப்பு என்றாகுமால் என்னும் மாருதி எதிர் என்று மாருதி சொல்ல, அந்த மாருதிக்கு முன்னால் நின்று எருவை வேந்தனும் தன்னை ஆம் தன்மையை சாற்றல் மேவினான். தான் யார், தான் யாராக இருக்கிறோம் என்கிற தன்னிலை விளக்கத்தை, தன்னை ஆம் தன்மையை, தான் யார் என்கிற தன்மையை அந்த எருவை வேந்தனும் சொல்லத் தொடங்குகிறான். மின் பிறந்தாலென விளங்கு எயிற்றினாய் என் பிறந்தார்க்கு இடை எய்தலாத, என் பின் பிறந்தான் துணை பிரிந்த பேதையேன் முன்பிறந்தேன் என முடியக் கூறினான். மின்னல் மாதிரி பற்களை கொண்டவனே, மாருதியை பார்த்து சம்பாதி சொல்வது, அந்த குரங்கின் பற்கள் பளிச்சென்று தெரிகின்றன. மின் பிறந்தாலென விளங்கு எயிற்றினாய், அப்படி மின்னல் மாதிரி பளிச்சுன்னு இருக்கிற பற்களை கொண்டவனே. சாதாரணமாக தவசிகளுக்குத்தான் அப்படி சொல்வார்கள். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் என்றுதானே ஆண்டாள் நாச்சியார் பாடினாள். தவசிகளின் பற்கள் வெளை வெளையேர் என்று இருக்குமாம். காரணம், அவர்களுடைய உணவு சாத்விகமான உணவு, கனிகள், இலைகள் போன்றவை. எனவே அந்த பற்களுக்கு அவை தீங்கிழைக்கா. அது மாத்திரமல்ல, தங்களுடைய இந்திரியங்களை எல்லாம் தவத்தினால் கட்டுப்படுத்தியவர்கள். எனவே அவர்களின் உடலும் கூட தூய்மையாக இருக்கும். அவர்களின் வாயும் கூட மறை ஓதி 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 வேதங்களை சொல்லி, ஸ்லோகங்களை சொல்லி, ஸ்தோத்திரங்களை சொல்லி அந்த வாயெல்லாம் மணக்கும் போது அந்த வாயில் இருக்கிற பற்களும் தூய்மையாக இருக்கும். இப்போது தவசிகளுக்கு சொல்வதை அனுமனுக்கு சொல்கிறான் சம்பாதி. ராமநாமம் சொன்ன வாய்தானே, மின் பிறந்தாலென விளங்கு எயிற்றினாய்.
மின்னல் போன்ற பற்களை கொண்டவனே, என் பிறந்தார்க்கு இடை எய்தலாத. கூட பிறந்தவர்களுக்கு துன்பம் வந்தால் அதை தாங்குவது எப்படி? கூட பிறந்தவர்களுக்கு கஷ்டம் வந்தால் அதை எப்படி தாங்க முடியும்? என் பின் பிறந்தான் துணை பிரிந்த பேதையேன். எனக்கு பின்னால் பிறந்த என்னுடைய தம்பி இருக்கானே, அவனுடைய துணையை தொலைத்து விட்ட முன் பிறந்தேன். என்னுடைய தம்பி இருந்தானே, என் தம்பியின் துணையை தொலைத்து விட்ட பேதை நான், அவனுக்கு முன்னாலே பிறந்த அண்ணன். என் பின் பிறந்தான் துணை பிரிந்த பேதையேன் முன் பிறந்தேன். நான் ஜட்டாயுவுக்கு அண்ணன் என்று நேரடியாக சொல்லவில்லை. அந்த ஜட்டாயுவை தொலைத்துவிட்ட ஜட்டாயுவின் துணையில்லாத அண்ணனாக நான் இருக்கிறேனே. என் பின் பிறந்தான் துணை பிரிந்த பேதையேன் முன் பிறந்தேன் என முடியக் கூறினான். சம்பாதியும் ஜட்டாயுவும் அருணனுடைய புதல்வர்கள். அருணன் யார் என்பதை முன்னமே பார்த்தோம், நினைவுபடுத்திக் கொள்வோம். சூரியனுடைய தேர்ச்சாரதிதான் அருணன். எனவேதான் சூரிய உதயம், அருணன் முன்னாலேயே வருகிற அந்த சிவப்பு நிறம் அருணோதயம். அருணம் என்றால் சிவப்பு என்று பொருள். சிவப்பாக இருந்தவன், எனவே அருணன் என்று அழைக்கப்பட்டான். இந்த அருணனுக்கும் அரம்பைக்கும் பிறந்தவர்களே சம்பாதியும் ஜட்டாயுவும் என்று கணக்கு. பின் பிறந்தான் துணை பிரிந்த பேதையேன் முன் பிறந்தேன் என முடியக் கூறினான். நான் ஜட்டாயுவுக்கு அண்ணன் என்று தான் யார் என்பதை தெரிவிக்கிறான். கூறிய வாசகம் கேட்ட கோதிலான் ஊரிய துன்பத்தின் உவரி உள்புகா ஏறினன் உணர்த்தினன் இகல் இராவணன் வீரிய வாழிடை விழிந்தது ஆம் என்றான். கோது இலான் என்று இங்கே பிரித்து காட்டப்பட்டிருந்தாலும் சாதாரணமாக கோதிலான் என்றுதான் சொல்கிற வழக்கம். நான் ஜட்டாயுவின் அண்ணன் என்பதை சம்பாதி சொன்னபோது கூறிய வாசகம் கேட்ட கோதிலான். அதை கேட்ட அனுமனுக்கு துயரம் அதிகப்படுகிறது. அப்படியே அந்த துன்பம் அவனுக்கும் உள்ளே நுழைகிறது. துன்பக் கடல், வெறும் துன்பம் இல்லை, உவரின கடல். துன்பத்தின் உவரி உள்புக. அப்படியே அந்த துன்பக் கடல், ஐயோ ஜட்டாயுவின் சகோதரனா, ஜட்டாயு இறந்தது எப்படின்னு அந்த நினைவு அப்படியே வருகிறது ஆஞ்சநேயனுக்கு. அந்த துயரம் அப்படியே உள்ளத்திற்குள் போகிறது. இருந்தாலும் தன்னைத்தானே அதிலே இருந்து தேற்றிக்கொண்டு, அதிலே இருந்து கரை ஏறி ஊறிய துன்பத்தின் உவரி உள்புகா ஏறினன். அந்த துன்பக்கடல் உள்ளே போக அந்த கடலிலே இருந்து மெல்ல மெல்ல தன்னையே தேற்றிக்கொண்டு கரையேறி உணர்த்தினன். என்ன நடந்ததோ அதை சொல்லத் தொடங்குகிறான். என்ன நடந்ததோ அதை சம்பாதிக்கு உணர்த்துகிறான். நீ உன்னை அறிமுகப்படுத்தி கொண்டால் நான் அப்போது நடந்ததை சொல்லுவேன் என்று சொன்ன அனுமன் சொல்லத் தொடங்குகிறான். இகல் ராவணன் வீரிய வாழிடை விழிந்தது. ராவணனுடைய வாழ்நாள வெட்டுப்பட்டு உன்னுடைய தம்பி மாண்டு போனான். வீரிய வாழ், வீரிய வாழ்னா வலிமை மிக்க வாழ். இப்போ வாழ் வலிமை மிக்கதுங்கிறது ஒரு பக்கம், வாளை பயன்படுத்துபவன் வலிமை மிக்கவன் அப்படிங்கிறது ஒரு பக்கம். கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. வலிமை மிக்கவன் சாதாரண வாளை கூட வலிமையோடு பயன்படுத்தலாம். ஒரு வீரன் அவனுடைய வீரமெல்லாம் தளர்ந்து போய் நிற்கிற நேரத்தில் அந்த வாள் வலிமையானதாக இருந்தால் அதனுடைய ஸ்பெஷாலிட்டியில் அதை பயன்படுத்தலாம். இப்போ இங்கே நடந்தது அந்த ரெண்டாவது விஷயம். ராவணன் ஜட்டாயுவோட சண்டை போட்டபோது ஜட்டாயு தாக்க ராவணன் எல்லாவற்றையும் கீழே போட்டு விட்டான். அந்த சண்டையை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். தன்னுடைய அலகுகளால் குத்தி, தன்னுடைய நகத்தால் கீறி, நகத்தால் கீறி அலகால குத்தி ராவணனுடைய போர் கவச்சமே உடைந்து போயிற்று. அவனுடைய வீணை கொடி அருந்து கீழே விழுந்தது. தேரிலிருந்து அவனுடைய தேரோட்டி கீழே சாய்ந்தான். அந்த தேர் கூட அங்கங்கே அப்படியே சில பாகங்கள் கீழே விழுந்தன.
அப்போ இன்னவே ராவணா வாஸ் இன்கெப்பாசிட்டேட்டட் பை ஜட்டாயு. இப்போ கொஞ்சம் முன்னால் ஒரு 2-3 பாட்டு முன்னால் சம்பாதியும் அனுமனும் பேசிக்கொண்ட போது என்ன பேசிக்கொண்டார்கள் என்பதை கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்வோம். என்னுடைய தம்பி எப்படி இறந்தான்? இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே என்னுடைய தம்பியை எதுவும் செய்ய முடியாதே, உலகத்தில் இருக்கிற எந்த ஆயுதமும் அவனை எதுவும் செய்ய முடியாதே, என் தம்பியை கொல்லக்கூடிய ஆயுதம் இந்த உலகத்தில் உண்டா அப்படின்னு தானே சம்பாதி சந்தேகப்பட்டான். அப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும்ல, உலகத்தில் யாருமே ஜட்டாயுவை எதுவுமே பண்ண முடியாதுன்னா எப்படி அந்த ஜட்டாயு இறந்து போனான்? அப்போ ராவணன் அவனை விட வலிமை மிக்கவனா? அப்படித்தானே தோன்றுகிறது. ராவணன் கையால் தானே அவன் வெட்டுப்பட்டு கீழே விழுந்தான். அப்படி இருக்கும்போது ராவணன் அவனை விட வலிமை மிக்கவன், இது சம்பாதிக்கு தெரியாதா? உலகத்தில் யாருமே கிடையாதுன்னு சொல்கிறானே, என்ன அர்த்தம்? இந்த வீரிய வாழ் என்பதுதான் அந்த பூட்டுக்கான சாவி. எல்லா ஆயுதங்களும் கீழே விழுந்தது. அன்னைக்கு என்ன ஆயுதங்கள் கொண்டு வந்திருந்தானோ அந்த ஆயுதங்கள்லாம் கீழே விழுந்தாச்சு. ராவணா இஸ் ஆல்மோஸ்ட் இன்கெப்பாசிட்டேட்டட். ஜட்டாயோட சண்டை அப்பேற்பட்ட சண்டை. அந்த சண்டையில் கடைசியில் ஒரு வாளை எடுத்தான் ராவணன். அந்த வாளால் ஜட்டாயுவை வெட்டினான். அந்த வாள் ஒரு ஸ்பெஷல் வாள். ராவணனுக்கே வலிமை இல்லாத போது கூட அந்த வாளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வலிமை உண்டு. அது சிவபெருமான் ராவணனுக்கு கொடுத்த வாள். சந்திரஹாசம்னு பேர் அதுக்கு. அந்த சந்திரஹாச வாளை வைத்துத்தான் ஜட்டாயுவை வெட்டினான் என்று கணக்கு. அதுதான் வீரிய வாள். அவனே போரில் வலிமை இழந்து தளர்கிற நேரத்தில் அந்த வாளை கொண்டு எதிரில் இருந்த ஜட்டாயுவை வெட்டிவிட்டான். இகல் ராவணன் வீரிய வாளிடை விழிந்தது ஆம் என்றான். அவ்வுரை கேட்டலும் அசனி ஏற்றினால் தவ்விய கிரி எனத் தரையின் விழுந்தனன். வெவ்வுயிரா உயிர் பதைப்ப விம்மினான். இவ்வுரை எடுத்து இயம்பினான். அசனி ஏறு. அசனினா என்னன்னு நமக்கு தெரியும். அசனினா இடி. இடியிலேயே ரொம்ப இளமையாகவும் வலிமையாகவும் இருப்பது தான் அசனி ஏறு. இந்த ஏறுங்கிற வார்த்தையை பலமுறை நாம் கேட்டிருக்கோம். சிங்க ஏறு, அடலேறு, காளை ஏறு, ஆயர் ஏறு, ஆயர்கள் போரேரே அப்படின்னு பாடுறாரா இல்லையா ஆழ்வார். இப்போ ஏறுங்கிறது இளமை கொண்ட ஒரு காளைன்னு பொதுவாக ஒரு அர்த்தம் சொல்லுவோம். ஏறுனா ரிஷபம்னு ஒரு அர்த்தம். அதுதான் வலிமை கொண்ட இளமை கொண்ட காளை. ஏறு ஏற்றுக்கொடி. ரிஷபக்கொடிங்கிறதுக்கே ஏற்றுக்கொடின்னு தான் பேர். ஆனால் இந்த ஏரை பல இடத்துல பயன்படுத்துகிறோம். இளமையும் வலிமையும் கொண்ட ஒன்று. அதனால தான் அடலேறு, அது மடங்கலேறு அப்படின்லாம் சொல்லும்போது சிங்கவேறு. சிங்கவேறு அப்படின்னா சிங்கத்திலேயே நல்ல உயர்ந்ததாக இளமையும் வலிமையும் கொண்டதாக. இந்த ஏறுங்கிற வார்த்தை நேரடி பொருளில் காளைன்னு இருந்தால் கூட எங்கே போய் உட்காரும்னு சொன்னால் எங்கே எல்லாம் இளமையும் வலிமையும் கொண்ட உயர்ந்தது அப்படின்னு சொல்லணுமோ அந்த இடத்துல போய் உட்காரும். இப்போ இந்த இடத்துல அசனி ஏறு. அசனி ஏறுன்னா இடியிலேயே, இடி இடிக்கிறதே அந்த இடியிலேயே ரொம்ப உயர்ந்ததும் வலிமையும் இளமையும் கொண்ட இடி. ஸ்ட்ராங் இடி. அந்த ஸ்ட்ராங் இடி அப்படி விழுந்ததுன்னா மலை அப்படியே தவ்வி போயிடும். தவ்விய கிரி. தவ்வுதல்னா இடம் பெயர்தல் அல்லது கீழே சிதைந்து விழுதல். இடம் பெயர்ந்து விழுதல் தான் தவ்வுதல். பல நேரத்தில் தவி தவி நடந்தார்கள்னு சொல்லுவோமா இல்லையா? when they walk with a jerk. அசனி ஏற்றினால் தவ்விய கிரி, அப்படி தாண்டி கீழே விழுவது. அசனி ஏற்றினால் தவ்விய கிரி என ஒரு மலை மேலே இடி விழுந்து அந்த மலை அப்படியே பொடி பொடியாக சிதைந்து அந்த பொடிகள் பாறைகள் இந்த பக்கம் அந்த பக்கம் விழுந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அசனி ஏற்றினால் தவ்விய கிரி என. இங்கே தனித்தனியாக உடஞ்சி போகலை, பாறை பாறையாக உடையலை.
அந்த மலையே மொத்தமாக அப்படி சரிஞ்சுதுன்னா எப்படி இருக்குமோ அப்படி தரையில் இந்த சம்பாதி விழுகிறான். அசனி ஏற்றினால் தவ்விய கிரியன தரையின் வீழ்ந்தனன் வெவ்வுயிரா உயிர் பதைப்ப விம்மினான். அப்படியே உயிர் தவித்து போக பதைத்து போக அந்த துன்பத்தில் விம்மத் தொடங்குகிறான். இவ்வுரை இவ்வுரை எடுத்து இயம்பினான். திரும்ப திரும்ப சொல்கிறான். புலம்ப ஆரம்பிக்கும்போது ஐயோ ஐயோ ஐயோன்னு புலம்புவார்களா இல்லையா? அதை கவி சக்கரவர்த்தி எப்படி சொல்கிறார் பாருங்கள். இவ்வுரை இவ்வுரை, அதையே 2 தடவை சொன்னார். இவ்வுரை இவ்வுரை எடுத்து இயம்பினான். திரும்ப திரும்ப தன்னுடைய தம்பியின் பெருமைகளை சொல்கிறான். இளையா, நீள் சிறகு இன்றி வெந்து உகத்தலை ஆனேன் உயிர் போதல் தக்கதால் வளையான் நேமி என் வன்மைசால் வலிக்கு இளையானே இது என்ன மாயமோ. தன்னுடைய தம்பிங்கிறதுனால இளையா, ஐயோ என் தம்பியே, நீள் சிறகு இன்றி, எனக்கு ரெக்கை இல்லை, ரெக்கை இல்லாததுனால ஒரே இடத்துல நான் சிறைப்பட்டேன். வெந்து உகத்தலை ஆனேன். தலைனா சிறை. பறவைக்கு ரெக்கை இல்லைன்னா பறக்க முடியாது. அப்போ இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் கெட்டிங் கேஜ்ட். ஒரு சிறைக்குள்ளே இருந்தால், ஒரு கூண்டுக்குள்ளே இருந்தால் பறக்க முடியாது. இப்போ ரெக்கை இல்லாததுனால நான் இங்கேயே தலைப்பட்டு விட்டேன், இங்கேயே சிறைப்பட்டு விட்டேன். நீள் சிறகு இன்றி வெந்து உக, என்னுடைய ரெக்கை கீழே விழுந்து விட நான் இங்கேயே தலை ஆனேன். இப்படி பறக்க முடியாமல் ஒரே இடத்துல சிறை மாதிரி சிறைப்பட்டு இருக்கிறன்னா உயிர் விட்டிருந்தா பரவாயில்ல. எனக்கு பறக்க வேண்டும். பறக்க முடியாத நான் சிறைப்பட்டு இருக்கிறேன். அப்படி சிறைப்பட்டு இருக்கிற நான் முதுமையினால் சிறைப்பட்டும் இருக்கிறேன். இந்த சிறைங்கிற வார்த்தையே ரொம்ப அழகு. சிறைனா இறகு, சிறகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. சிறை இருந்தால் பறக்கலாம், அந்த சிறை இல்லை என்றால் சிறைப்படலாம். நான் இப்போது சிறைப்பட்டு கிடக்கிறேன். அப்படி சிறைப்பட்டு கிடக்கிற நான் உயிரை விட்டிருந்தா பரவாயில்ல, ஏன் உயிர் போயிருந்திருக்கலாமா இல்லையா? வளையான் நேமியன் வன்மைசால் வலிக்கு இளையானே. வளையான் நேமியன், தன்னுடைய திரு ஆணை சக்கரம் எந்த விதத்திலேயும் தவறு செய்யாத அளவுக்கு ஆட்சி நடத்திய தசரதன். அந்த வளையான் நேமியன்கிறது தசரத மகாராஜா. தசரத மகாராஜாவின் வலிமைக்கு தம்பியாக இருந்தவனே, அந்த வலிமைக்கு நிகரானவனே. இந்த இடத்துல வலிக்கு இளையான், இளையான்னு சொல்லும்போது குறைந்தவன் அர்த்தம் இல்லை. அந்த வலிமைக்கு நிகராக இருந்தவனே, தசரத மகாராஜாவின் வலிமைக்கு நிகராக இருந்தவனே, இது என்ன மாயம்பா. முதுமையினால் சிறைப்பட்டு ரெக்கையில்லாமல் சிறைப்பட்டு கிடக்கிற நான் உயிரை விட்டிருக்கலாம். அதை விட்டு இளையவனாக ஆற்றலோடு இருந்த நீ உயிரை துறந்து விட்டாயே, இது என்னப்பா இது. தம்மை விட வயதில் குறைந்தவர்கள் மாண்டு போகும்போது வயது முதிர்ந்தவர்கள், வயதில் பெரியவர்கள் அப்படித்தானே அழுவார்கள். போக வேண்டிய வயதில் இருக்கிற நான் போயிருந்திருக்கலாம், இருக்க வேண்டிய வயதுக்காரன் நீ ஏன் போனாய் என்றுதானே அழுவார்கள். அப்படித்தான் இப்போது சம்பாதி அழுகிறான். இளையா என்று தன்னுடைய தம்பியை அழைக்கிறான். இந்த பாட்டுக்கு ஒரு பாடாந்திரம் உண்டு. முதல் வரியிலேயும் இளையா, கடைசி வரியிலேயும் இளையா என்பது கூறியது கூறல் என்பது போல வந்துவிடும். எனவே அந்த இடத்தில் இளையா என்கிற சொல் சரிதானா என்கிற ஒரு வினா வருகிறது. ஆய்வு குறிப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்காக இதை சொல்கிறேன். விளையா நீள் சிறகு இன்றி, விளைதல், விளைதல்னா அப்படி தோன்றி மேலே எழுதல். விளைகிற நீள் சிறகு இன்றி என்றும் வரும். அப்போது அங்கே காமா வராது. இளையான்னு கூப்பிட்டா விழிச்சொல் அப்படின்னா காமா வரும். இல்லைன்னா விளையா நீள் சிறகு இன்றி, என்னுடைய உடலிலே இருந்து விளைகிற அந்த சிறகுகள் இல்லாமல் நான் இங்கே சிறைப்பட்டேன் என்றும் அது வரலாம். எப்படியாக இருந்தாலும் தன்னுடைய தம்பி இறந்து போனானே, தான் இறந்து போயிருந்திருக்கலாமே அதற்கு மாற்றாக என்பது போல சம்பாதி அழுகிறான். மலரோன் நின்றுடன் மண்ணும் விண்ணும் உண்டு, உலையா நீடு அறம் இன்னும் உண்டு அரோ, நிலையார் கற்பமும் நின்றது, இன்று நீ இளையானாய் இது என்ன தன்மை. இப்போ அடுத்த கேள்வி கேட்கிறான்.
நாபிக்கமலத்தில் இருக்கிற பிரம்மா அப்படியே தான் இருக்கார். மண்ணும் இருக்கு, விண்ணும் இருக்கு. தர்மம் உலையா நீடு அறம், எந்த காலத்திலேயும் அழியாத தர்மமும் இப்போவும் இருக்கிறது. எந்த விதத்திலேயும் குந்தகப்படாத தர்மம் இப்போதும் இருக்கிறது. பிரம்ம கற்பம், பிரம்மாவினுடைய ஆட்சி காலம் என்று சொல்கிறோமே, அந்த பிரம்ம கற்பம் நிலை ஆர் கற்பமும் நின்றது. அப்படின்னா இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. பூமி இருக்குது, வானம் இருக்குது, மலர்கள் இருக்குது, நாபிக்கமலம் இருக்குது, பிரம்மா இருக்கிறார், சிருஷ்டிக்கான பிரம்மா இருக்கிறார். இப்படி எல்லாமே இருக்கும்போது நீ மாத்திரம் எப்படி இல்லாமல் போனாய்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊழிப்பிரளய காலத்தில் மாத்திரமே நீ அழிந்திருக்க முடியும் ஜட்டாயுவே. ஊழிப்பிரளய காலம் வரலையே, பிரம்ம கல்பம் அப்படியே தான் இருக்குது. நாபிக்கமலம் சிருஷ்டி செய்கிற அந்த நாபிக்கமலத்து பிரம்மா இருக்கிறார். அவர் சிருஷ்டி செய்த மண்ணும் விண்ணும் அப்படியே இருக்கின்றன. தர்மமும் இருக்கு. தர்மம் இல்லாமல் போனால், தர்மம் இல்லாத நேரத்தில் ஜட்டாயு நீ அழிந்திருக்கலாம், அக்செப்டட். இல்லை பிரளய காலத்தில் நீ அழிந்திருக்கலாம், அக்செப்டட். பிரளய காலமும் வரல, தர்மமும் அழிந்து போகலை, தர்மம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி நீ அழிந்து போனாய்? ஜட்டாயுவின் உயர்வு எப்பேற்பட்டதுங்கிறத சம்பாதி சொல்கிறான். அதனால தான் யாரும் இந்த உலகத்தில் அவனை அழிக்க முடியாது. யாராலும் அழிக்கப்பட முடியாதவன், எந்த ஆயுதமும் அவனை அழிக்க முடியாது. தர்மம் சீர்குலைந்தால் மட்டுமே அவன் குலைந்து போவான். பிரளய காலத்தில் மட்டுமே அவன் அழிந்து போவான். அப்படி இருக்கும்போது, எல்லாம் இருக்கும்போது என் தம்பி மாத்திரம் போயிட்டானே, இதுவும் கூட பெரியவர்கள் சொல்லி அழுவது தானே. இதெல்லாம் இருக்கே, நீ மாத்திரம் போயிட்டியே, இத்தனை இருக்கும்போது என்னுடைய தம்பி என்னை விட்டு விட்டு போய்விட்டானே என்று அழுகிற சம்பாதி உடனே அண்டம் இரண்டும் முந்து உயிர்த்து இடு அந்நாள் வந்து இருவேமும் உளோம், எனைவிட நீயே தனிச்சென்ற வீரமும் கடனோ வெம் கலுடர்க்கும் மேன்மையாய். கருடனை விட பெரியவனே, வெம் கலுடர்க்கும் மேன்மையாய், வீரம் செறிந்தவனே, கருடாழ்வாரை காட்டிலும் பெருமையானவனே, நாம் 2 பேரும் உடன்பிறப்புகளாக தோன்றினோம். அண்டம் இரண்டும் முந்து உயிர்த்து, 2 முட்டைகள். அண்டம் என்பது முட்டை. அருணனுக்கும் அரம்பைக்கும் தோன்றிய 2 புதல்வர்கள். நம்முடைய தாய் 2 முட்டைகளை உருவாக்கினாள். அதிலே இருந்து ஒன்றிலிருந்து நீ வந்தாய், ஒன்றிலிருந்து நான் வந்தேன், நான் முன்னாலே வந்தேன், எனக்கு அடுத்து நீ வந்தாய். அண்டம் இரண்டும் முந்து உயிர்த்து 2 பேரும் அந்த முட்டையிலிருந்து வந்தோம் பாரு. அன்னையிலிருந்து ஒன்றாகத்தான் இருக்கிறோம். ஈடு அந்நாள் வந்து இருவேமும் உளோம், இருவரும் அண்ணன் தம்பியாகத்தானே இருக்கிறோம். இப்போது என்னை இந்த பூமியில் விட்டுவிட்டு நீ போய்விட்டாயே, என்னை விட நீயே தனிச்சென்ற வீரம். என்னை விட்டுவிட்டு நீ மாத்திரம் எங்கேயோ வீரத்தோடு போய்விட்டாயே, இது உன்னுடைய கடமையா? அதுதான் உன்னுடைய தனி கடமையா? நீ மாத்திரம் வீரத்தோடு போவதுதான் உன்னுடைய தனி கடமையா? கருடாழ்வாருக்கும் மேம்பட்டவனே, இப்படி என்னை விட்டு விட்டு போய்விட்டாயே என்று சம்பாதி புலம்புகிறான். 1 உலகத்துளோரையும் வென்றான் எனினும் வீர, நிற்கு நேர் நின்றானே அவ்வரக்கன், நின்னையும் கொன்றானே, இது என்ன கொள்கையோ? 1 உலகத்துள்ளோரையும் வென்றான். 3 லோகங்களில் இருக்கக்கூடியவர்களையெல்லாம் அந்த அரக்கன் வென்றான். யாரை வென்றான்? தன்னோடு ஒருப்படாதவர்கள், ஒன்றா தன்னோடு ஒத்துப்போகாதவர்கள், தனக்கு பகைவர்களாக இருப்பவர்கள். ராவணன் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரிகிறது. 3 லோகம்னு சொல்லும்போது மேலே இருக்கக்கூடியது, கீழே இருக்கக்கூடியது, நடுவில் இருக்கிற உலகம். இதையே 7-14 லோகம்னு சொல்லும்போது கீழே இருக்கிற 7, நடுவில் இருக்கிற பூமி, பூமிக்கு மேலே இருக்கிற 6. அப்போ 6 + 1 + 7, அதை தான் 7-14ன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த பூமி, பூமிக்கு மேலே இருக்கிற லோகங்கள், பூமிக்கு கீழே இருக்கிற லோகங்கள், அதுதான் 3 உலகங்கள். இந்த 3 உலகங்களிலேயும் தனக்கு யாரெல்லாம் ஒத்துப்போகாதவர்களோ அவர்களையெல்லாம் அவன் வென்றான் என்றே வைத்துக்கொள்வோம். யாரு? ராவணன். நிற்கு நேர் நின்றானே, அவனுக்கு எப்படிப்பா உனக்கு நேர நின்று சண்டை போட முடிஞ்சுது?
ஒன்றா 3 உலகத்துளோரையும் வென்றான் எண்ணினும் வீர நிற்கு நேர் நின்றானே அவ்வரக்கன். உனக்கு எதிரில் வந்து அவனால் நிற்க முடிஞ்சுதா? நின்னையும் கொன்றானே, ஒன்று அவனால் கொல்ல முடிஞ்சுதா? தனக்கு பகையாக இருந்தவர்களையெல்லாம் அவன் அழித்தான் என்றே வைத்துக்கொள்வோம். உனக்கு எதிரில் எப்படி நின்னான்? உன்னை எப்படி அழித்தான்? இது என்ன கொள்கை? என்ன நடந்தது? ஏன் இப்படியெல்லாம் நடந்தது? இந்த இடத்துலையும் ஜட்டாயு அழிக்கப்பட முடியாதவன் என்பதை சம்பாதி சொல்லாமல் சொல்கிறான். நின்னையும் கொன்றானே. அதனால தான் பார்க்குறோம் எப்படி கொன்றான்னா, அவனை தன்னுடைய சந்திரஹாசம் என்கிற வாளை வைத்து கொன்றான். இதில் கூட இன்னொரு புராண கதை உண்டு, கர்ண பரம்பரையாக வழங்குகிற கதை. 2 பேரும் சண்டை போடும்போது ஜட்டாயுவுக்கு நிறைய கோபம் வருகிறது. அந்த கோபத்தில் என்னடா சீதையை விட்டுடு, சீதையை விட்டுடு அப்படின்னு சண்டை போடும்போது ராவணன் கேட்டானான், என்ன நீ பறவை, எங்கே இருக்க உன்னோட உயிர்? உன் உயிர் எங்கே இருக்குன்னு சொல்லு, அந்த உயிரை எடுத்துடுறேன். கோபத்தில் உயிர் எங்கே இருக்குன்னு சொல்லுடா, எடுத்துடுறேன். அதே மாதிரி ஜட்டாயுவும் உன்னுடைய உயிர் எங்கே இருக்குன்னு சொல்லு, அதையும் நான் எடுத்துடுறேன். உயிர் எங்கே இருக்குன்னு சொல்லு, நேர்மையாக சண்டை போடுவோம், நான் எடுத்துடுறேன். இப்போது ஜட்டாயு தன்னுடைய உயிர் தன்னுடைய ரெக்கைகளில் இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டான். ஹி வாஸ் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். நேரடியாக சொல்லிவிட்டான். ஆனால் தன்னுடைய உயிர் தன்னுடைய கட்டை விரலில் இருக்கிறதுன்னு பொய் சொன்னானா ராவணன். கட்டை விரலில் இல்லை அவனுடைய உயிர். அவனுடைய உயிர் அவனுடைய தலை கழுத்து பகுதியில் இருக்கிறது. அதை எடுக்கணும், அந்த இடத்துல குத்தணும். ஆனால் பொய் சொல்லி தன்னுடைய கட்டை விரல்னு சொல்லி திசை திருப்பி விட்டுட்டான். ஆனால் ஜட்டாயு வாஸ் சோ ஃபோர்த்ரைட், என்னுடைய உயிர் என் ரெக்கையில் தான் இருக்குன்னு சொல்ல அந்த ரெக்கைகளை ராவணன் வெட்டினான். ரெக்கையை வெட்டுற வரைக்கும் ஜட்டாயு சண்டை போட்டு கொண்டே தான் இருந்தான். ரெக்கையை வெட்டின போது தான் பொத்துன்னு கீழே விழுந்தான். நிற்கு நேர் நின்றானே அவ்வரக்கன் நின்னையும் கொன்றானே, இது என்ன கொள்கையோ? என்று என்று ஏங்கி இறங்கி இன்னலால் பொன்றும் தன்மை புகுந்தபோது அவர்க்கு ஒன்றும் சொற்கொடு உணர்ச்சி நல்கினான். இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி ஐயோ என் தம்பி நீ போய்விட்டாயே போய்விட்டாயே என்று என்று ஏங்கி அப்படியே சொல்லி சொல்லி அதையே சொல்லி புலம்பி இன்னலால் பொன்றும் தன்மை புகுந்தபோது அந்த வருத்தத்தில் தானே இறந்து போகிற, பொன்றுதல்னா இறந்து போதல், அந்த வருத்தத்தில் தானே இறந்து போகிற நிலைக்கு சம்பாதி போய்விட்டான். ஹி வாஸ் அபவுட் டு டை. அந்த சமயத்தில் அவர்க்கு ஒன்றும் சொற்கொடு உணர்ச்சி நல்கினான். அந்த சமயத்தில் அவனுக்கு அந்த நேரத்திற்கு பொருத்தமான ஆறுதல் வார்த்தைகளை, ஒன்றும் சொல், ஒன்றும் சொல்னா ஒன்றி போகிற, தக்கதாக துன்பத்தை மாற்றுகிற சொற்களை அவர்க்கு ஒன்றும் சொல் கொடு, அந்த சொற்களை சொல்லி உணர்ச்சி நல்கினான். அப்பா இப்போது நீ இறந்து போகக்கூடாது, உன்னுடைய தம்பி நல்ல வீரத்தில் தான் மாண்டு போனான் என்றெல்லாம் அவனுக்கு பொருத்தமான ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு மீண்டும் உயிர் வருகிற உணர்ச்சியை மாருதி கொடுத்தான். வண் திண் தோள் வரை அன்ன மாருதி. நல்ல வலிமையான திண்மையான மலை போன்ற தோள்களை கொண்ட மாருதி நல்ல சொற்களை சொல்லி ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி சம்பாதியை மீண்டும் உயிரோடும் உணர்ச்சியோடும் வரச் செய்கிறான். தேற்றத் தேறியிருந்த செங்கணான் கூற்று ஒப்பான் கொலைவாள் அரக்கனோடு ஏற்று போர் செய்தது என் நிமித்து என காற்றின் சேய் இது கட்டுரைக்குமால். மாருதி தேறுதல் சொன்னதுனால கொஞ்சம் தேறி அப்படி உட்கார்ந்த செங்கணான், செம்மையான கண்களை, சிவப்பான கண்களை கொண்ட, சிவப்பு அழுகையினாலும் சிவந்து போயிருக்கலாம், வருத்தத்தாலும் கோபத்தாலும் சிவந்து போயிருக்கலாம், அப்படி சிவப்பான கண்களை கொண்ட அந்த சம்பாதி கூற்று ஒப்பான். என் தம்பி எப்படி தெரியுமா, யமனுக்கு நிகர்த்தவன். தப்பு நடந்தால் யமன் மாதிரி வந்து அதை அழித்து விடுவான். கூற்று ஒப்பான். அப்படிப்பட்டவன் கொலைவாள் அரக்கனோடு ஏற்று போர் செய்தது என் நிமித்து. என்ன நிமித்தத்தினால? கொலைவாளை கையில் வச்சிருப்பானே அந்த கொடுங்கோலன், அந்த ராட்சசனோட வந்து சண்டை போட்டது என்னத்துக்காக? Why did my
பிரதர் ஃபைட் வித் ஹிம். கொலைவாள் அரக்கனோடு ஏற்று போர் செய்தது என்ன காரணம் என்று சம்பாதி கேட்க, காற்றின் சேய் இது கட்டுரைக்குமால். மாருதி, வாயுதேவனுடைய புத்திரனான மாருதி விஷயத்தை சொல்கிறான். எம் கோலான் அவ்ராமன் இல் உளாள் செங்கோலான் மகள் சீதை செவ்வியாள் வெங்கோல் வஞ்சன் விளைத்த மாயையால் தம் கோனை பிரிவுற்ற தன்மையாள். எம்முடைய அரசனாக இருக்கிற ராமன், அவனுடைய இல்லத்தரசியான சீதை, செங்கோலான் மகள், செங்கோலை கையில் தாங்கிய தவறாக ஆட்சி நடத்தாத ஜனகனுடைய மகள். அந்த சீதை என்கிற கற்புக்கரசி, நல்ல ஒழுக்கம் செறிந்த சீதை, வெங்கோல் வஞ்சன் விளைத்த மாயையால், இந்த கையில் செங்கோலை சரியாக பயன்படுத்தாதவன் இருக்கானே, அந்த ராவணன் வஞ்சம் செய்ததனால், அந்த மாயையினால் தன்னுடைய கோனை, தன்னுடைய ராமனை அவள் பிரிய நேர்ந்தது. இதில் எல்லா விஷயமும் வந்துடும். மான், மாரீச்ச மான் போனது, அந்த மானை பார்த்து சீதை மயங்கியது, அந்த மான் வேண்டும் என்று கேட்டது, கபட சந்நியாசியாக ராவணன் வந்தது, இதெல்லாம் அந்த வெங்கோல் வஞ்சனை. என்ன அழகான சொல்! செங்கோல் நமக்கு தெரியும். ஒரு பக்கத்தில் செங்கோல், அந்த செங்கோலுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னான்னு கேட்டால் வள்ளுவரே பயன்படுத்தி இருக்கக்கூடிய கொடுங்கோல் என்கிற சொல்லை சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் வெங்கோல் என்று இன்னொரு சொல்லை பயன்படுத்துகிறார் கவிச்சக்கரவர்த்தி. வெம்மையான செங்கோல் கருணையாக இருக்க வேண்டும், செங்கோல் நேர்மையாக இருக்க வேண்டும், கருணையாகவும் இருக்க வேண்டும். கருணை என்றால் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே ராவணனுடைய கோல் எப்படின்னா, அது தர்மத்தின்படியும் இல்லை, இன்னொரு பக்கத்தில் எப்போதும் கோபமாகவும் இருந்தது. அதுதான் அது வெங்கோல். வெங்கோல் வஞ்சன் விளைத்த மாயையால் சீதை தன்னுடைய ராமனை பிரிய வேண்டி வந்தது. அப்போது அவன் சீதையை தூக்கி கொண்டு வந்தான். கொண்டு ஏகும் கொலைவாள் அரக்கனை கண்டான் நும்பி. அந்த சீதையை தூக்கி கொண்டு போகிற கொலைவாள் அரக்கன், தன்னுடைய கையில் வைத்திருக்கிற வாள் உயர்ந்த வாளாக இருந்தாலும் கூட அதை தவறாக பயன்படுத்துகிற அரக்கன், அதுதான் கொலைவாள் அரக்கன். சந்திரஹாசம் என்கிற வாள் சிவபெருமானே கொடுத்த வாழ் தான். சந்திரஹாசம் என்னமோ உயர்வானது தான், ஆனால் அதை பயன்படுத்துபவன் சரியானவன் இல்லை. கொண்டு ஏகும் கொலைவாள் அரக்கனை கண்டான் நும்பி. அந்த ராட்சசனை உன்னுடைய தம்பி பார்த்தான், அறம் கடக்கிலான். தர்மம் எந்த காலத்திலேயும் பாழ்பட்டுவிடக்கூடாது என்று நினைப்பவன் உன்னுடைய தம்பி. அறம் கடக்கிலான். ஹீ வில் நாட் கிராஸ் தர்மா. அந்த தர்மத்தை மீறாதவன். வண்டார் கோதையை வைத்து நீங்கு. வண்டார் கோதை, வண்டுகள் மொய்க்கக்கூடிய பூவை தன்னுடைய கூந்தலில் சூடியிருக்கிற அந்த பெண்ணை இங்கே வைத்து விட்டு போ, என் பக்கத்தில் வச்சுட்டு போயிடு, என்கிட்ட கொடுத்துட்டு நீ போயிடு. அப்படித்தானே சொன்னான் ஜட்டாயு. நீ திரும்ப போய் கூட வைக்க வேண்டாம், என்கிட்ட அவளை ஒப்படைத்து விட்டு நீ போய்விடு, நான் அவளை பத்திரமாக அங்கே சேர்ப்பித்து விடுகிறேன். நீ வந்துட்ட, நீ மறுபடியும் போய் அங்கே வைக்க வேண்டாம், யூ ஹேண்ட் ஓவர் டு மீ அண்ட் கோ என்று தானே ஜட்டாயு சொன்னான். வண்டார் கோதையை வைத்து நீங்கு, இங்கேயே என்னிடத்தில் கொடுத்து விட்டு நீ நீங்கு என திண் தேரான் எதிர் சென்று சீறினான். அந்த வலிமையான தேரை கொண்ட ராவணனுக்கு எதிரிலே போய் உன்னுடைய தம்பி அவன் சீதையை தூக்கி கொண்டு போவதை பார்த்து கோபப்பட்டு சீறினான். சீறி தீயவன் ஏறு தேரையும் கீறி தோள்கள் கிழித்து அழித்தபின் தேரி தேவர்கள் தேவன் தெய்வவாள் வீர பொன்றினன் மெய்மையோன் என்றான். இப்போ எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணிட்டார் கவிச்சக்கரவர்த்தி இந்த பாட்டில். ராவணனுக்கு எதிரில் போய் சீறினான், அந்த தீயவனுடைய தேரை கீறினான், தன்னுடைய அலகு கொண்டு அந்த தேரை கீறினான், தோள்கள் கிழித்து அழித்தான். யாருடைய தோள்கள்? ராவணனுடைய 20 தோள்களையும் கிழித்து அழித்தான். அதன் பின் தேரி அவனோடு சண்டை போட்டு பல விதங்களில் அவனுக்கு துன்பத்தை கொடுத்தான். அதிலிருந்து தேறின ராவணன் தேவர்கள் தேவன் தெய்வவாள் வீர.
தேவாதி தேவனாக இருக்கிற சிவபெருமான் கொடுத்த அந்த சந்திரகாச தெய்வ வாளை கொண்டு இவனை கொன்றான். அந்த வாளை இவன் மீது வீச தெய்வ வாள் வீர பொன்றினன் மெய்மையோன். அப்படித்தானப்பா உன்னுடைய தம்பி இறந்து போனான். அப்போ ராவணன் ஜட்டாயுவினால் பலவிதங்களில் தளர்ச்சி அடைந்தது. கடைசியில் சந்திரஹாச வாளை பயன்படுத்தியது. அந்த சந்திரஹாச வாள் ஜட்டாயுவின் சிறகுகளை வெட்டியதனால் ஜட்டாயு இறந்து போனது. தன்னுடைய உயிர் எந்த இடத்துல இருக்குங்கிறத உண்மையை உண்மையாக, என்னதான் பகைவனாக இருந்தாலும் அவங்கிட்ட கூட பொய் சொன்னாமல் உண்மையை சொன்ன மெய்மையோன், பொன்றினன் மெய்மையோன், உண்மையானவன் அங்கே இறந்து போனான். சத்தியமானவன் இறந்து போனான். ஏன் சத்தியமானவன்? அப்போ இவன் சத்தியமானவன்னா எதிரில் இருந்தவன் உண்மையை சொல்லவில்லை. அதுதான் அந்த கர்ண பரம்பரை கதை. தன்னுடைய உயிர் நிலை இறக்கைகளில் இருக்கிறது என்பதையும், அந்த இடத்தில் அடித்தால் தான் இறந்து போவோம் என்பதையும் நேரடியாக பகைவனிடத்திலேயே ஜட்டாயு சொல்லிவிட்டான். ஆனால் ராவணன் பொய் சொல்லி அவனை திசை திருப்பிவிட்டான். இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்ததுன்னு நமக்கு அகச்சான்றில்லை. வால்மீகத்திலேயோ கம்பர்லேயோ அத்தியாத்ம ராமாயணத்திலேயோ துளசிதாசர்லேயோ கிருத்திவாசன்லேயோ இந்த கர்ண பரம்பரை நிகழ்ச்சிக்கான அகச்சான்று இல்லை. ஆனால் திருஞான சம்பந்தர் புள்ளிருக்கு வேளூர் அப்படிங்கிற திருத்தலத்திற்கு பாடுகிற தேவார பாடலில் ஒரு செய்தி வருகிறது. மெய் சொல்லா ராவணனை மேல் ஓடி ஈடு அழித்து பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேளூரே. எப்படி? பொய் சொல்லா உயிர் போனான், தான் பொய் சொல்லாது உயிர் போனான். ஆனால் எதிரில் இருந்தவன் யாரு? மெய் சொல்லா ராவணன். மெய் சொல்லா ராவணனை மேல் ஓடி ஈடு அழித்து பொய் சொல்லாது தன்னுடைய உயிரை கொடுத்தானே அந்த புல், அந்த ஜட்டாயு என்பதாக ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார் என்பதனால் கர்ண பரம்பரையாக செவி வழியாக மக்களிடத்திலே நிலவுகிற அந்த கதை பலகாலமாக மக்களுடைய எண்ணங்களில் இருந்திருக்கக்கூடும் என்று தெரிகிறது. விழித்தான் அன்னது கேட்டு மெய்மையோய் தெளித்து ஆடத் தகு தீர்த்தன் மாட்டு உயிர் அளித்தானே அது நன்று நன்று எனா கழித்தான். இப்போ அப்படியே தன்னுடைய தம்பி இறந்து போனான்கிற துக்கத்தில் இருந்த சம்பாதிக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி வருகிறது. அப்படி தன்னையே சிலிர்த்து கொண்டான். விழித்தான் அன்னது கேட்டு தன்னையே சிலிர்த்து கொண்டான். சிலிர்த்து கொண்டு ஆஞ்சநேயனை பார்த்து சொன்னான், மெய்மையோய், உண்மையானவனே, நீ சொன்னபடி பார்த்தா தெளித்து ஆடத்தகு தீர்த்தன் மாட்டு. அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடியவர்களையெல்லாம் ஞானம் கொடுத்து தெளியச் செய்பவன், தெளிவிப்பவன் யாரு? ராமன். அஞ்ஞானத்தில் இருப்பவர்களை தெளிவிக்கக்கூடியவன், ஆடத்தகு எல்லோரும் வழிபடத்தக்கவன், ஞானத்தை கொடுத்து தெளிவிப்பவனும் வழிபடத்தக்கவனுமான தீர்த்தனாக இருப்பவன். தீர்த்தன்னா என்ன? தீர்த்தம்னா புனித தீர்த்தம்னு சொல்கிறோம். நதிகள், குளங்கள் இவையெல்லாம் புனித தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்கிறோம். தீர்த்தத்தில் போய் நீராடினால் பாவம் போய்விடும். அப்படித்தானே? கங்கையில் நீராடினால் பாவம் போய்விடும். மாணிக்கவாசக பெருமான் பாடுவார், தில்லை சிற்றம்பல தீயாடும் கூத்தன் அவன் யார்னா ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். இந்த ஆரவாரமான பிறவியினுடைய இந்த பவசாகரத்தினுடைய பாவமெல்லாம் போகணும்னா எங்கே போய் நீராட வேண்டும் தெரியுமா? ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். அந்த பெருமாளுடைய, அந்த தெய்வத்தினுடைய, அந்த பரம்பொருளுடைய காலடியில் போய் விழுந்து விட்டால் அவனே தீர்த்தன். சிவபெருமானுக்கு மாணிக்கவாசகர் பாடினார். அதே சொல்லை இங்கே ராமனுக்கு கவி சக்கரவர்த்தி பயன்படுத்துகிறார். தெளித்து ஆடத் தகு தீர்த்தன் மாட்டு. எல்லோரையும் ஞானத்தில் தெளிவித்து, பக்தர்களை ஞானத்தில் தெளிவித்து வழிபடுவதற்கு தக்கவனாக இருக்கிற, தீர்த்தனாகவும் இருக்கிற அந்த ராமன்
ராமனுடைய காரியத்திற்காக என்னுடைய தம்பி உயிர் அளித்தானே, தீர்த்தன் மாட்டு உயிர் அளித்தானே, அது நன்று நன்று. அவன் ராம காரியத்திற்காகத்தான், ராமனுக்காகத்தான் உயிரை கொடுத்தானா? அப்படி என்றால் அது நல்லதுதான். அவனுக்கு உய்வு கிடைக்கும், அவனுக்கு முக்தி கிடைக்கும் என கழித்தான் என்றே அதற்கு மகிழ்ச்சி கொண்டான். இருந்தாலும் தம்பி இல்லையே என்கிற துயரம் வருகிறது. வாலி கழுந்த கண்ணினான். அப்படியே வாரி அங்கே கடலே பெருகுகிறது. கடலே பெருகக்கூடிய அளவுக்கு கண்ணிலே இருந்து கண்ணீர் வருகிறது. இருந்தாலும் உள்ளத்திலே ராமகாரியமாகத்தானே தம்பி இறந்து போனான் என்கிற மகிழ்ச்சியும் வருகிறது. பைந்தார் எங்கள் ராமன் பத்தினி செந்தாள் வஞ்சி திறத்து இறந்தவன் மைந்து ஆர் எம்பி வரம்பியில் சீர்த்தியோடு உய்ந்தான் அல்லது உலர்ந்தது உண்மையோ. பைந்தார் எங்கள் ராமன் பத்தினி, நல்ல மாலையை அணியக்கூடிய ராமனுடைய பத்தினியானவள், சிவந்த அடிகளை கொண்ட வஞ்சி, செந்தாள் வஞ்சிக்கொடி போன்றவள், அந்த சிவந்த பாதங்களை கொண்டவள், திறத்து இறந்தவன், அவள் பொருட்டு இறந்து போனான். சீதையின் பொருட்டு இவன் இறந்து போனான். சீதைக்காக சண்டையிட்டு உயிர் கொடுத்தான் என்றால், மைந்தார் எம்பி வலிமை மிக்க என்னுடைய தம்பி வரம்பில்லாத சீர்த்தியோட வாழ்கிறான்னு தான் அர்த்தமே தவிர அவன் இறந்து விட்டான்னு சொல்ல முடியுமா? என்னுடைய தம்பி, வலிமையான என்னுடைய தம்பி வரம்பியில் சீர்த்தி, சீர்த்தினா என்ன? கீர்த்தின்னு சொல்லுவோம் புகழுக்கு. கீர்த்தியை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்த புகழ் சீர்த்தி. கீர்த்தி, கீர்த்தியை விட உயர்ந்தது சீர்த்தி. வரம்பில் சீர்த்தியோடு, எல்லையில்லாத புகழோடு என்னுடைய தம்பி வாழ்கிறான். உய்ந்தான், அவன் உய்ந்தான், அவன் வாழ்கிறான். அவன் உலர்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? அவன் இறந்து விட்டான்னு சொல்ல முடியுமா? பூத உடலோடு அவன் வாழ்ந்ததை காட்டிலும் இப்போது புகழ் உடம்போடு அவன் வாழுகிறான். பூத உடம்போடு அவன் இல்லை, ஆனால் புகழ் உடலோடு அவன் வாழுகிறான். வரம்பியில் சீர்த்தியோடு உய்ந்தான் என்று தன்னுடைய தம்பியை பற்றி பெருமையாக எண்ணுகிறான். அறம் அன்னானுடன் எம்பி அன்பினோடு உறவு உண்ணா உயிர் ஒன்ற ஓவினான். பெற ஒண்ணாதது ஓர் பேறு பெற்றவர்க்கு இரவு என்னாம் இதின் இன்பம் யாவதோ. அறமாக இருக்கிற ராமன், அறம் அன்னான், அறமே வடிவமாக இருக்கிற ராமனோடு என்னுடைய தம்பி அன்பினால் உறவு கொண்டு, அன்பினோடு உறவு ஒன்னா. அப்படித்தானே? அவன் எப்படிப்பட்ட உறவை நினைத்தான்? நீதான் எங்களுக்கு பெரியப்பா என்று ராமனும் இலக்குவனும் சொல்ல, நான் உங்களை என்னுடைய பிள்ளைகளாக பார்த்து கொள்கிறேன் என்று தானே ஜட்டாயுவும் சொன்னான். அன்பினால ஏற்பட்ட உறவு. அன்பினோடு உறவு உண்ணா உயிர் ஒன்ற ஓவினான். அந்த அன்பினால் அவர்களோடு உறவு கொண்டிருந்தான். அது எவ்வளவு பெரிய பேரு! தர்மமே வடிவமாக இருக்கிற ராமனோடு உறவு கொண்டிருந்தானே என்னுடைய தம்பி, அது எவ்வளவு பெரிய பேரு! அந்த பேரு பெற்றவனுக்கு மரணம்னு ஒன்று உண்டா? ராமனோட உறவு கொண்டவனுக்கு மரணம்னு ஒன்று உண்டா? இரவு என்னாம் இதின் இன்பம் யாவதோ என்று பெருமைப்படுகிறான். இருந்தாலும் கூட ஒரு பக்கத்தில் தம்பி இறந்து போனான் என்கிற துன்பம் இருக்க, இதையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறான். அவன் இறந்து போனான்னு சொல்ல முடியுமா? அவன் செத்து போனான்னு சொல்ல முடியுமா? அவன் உயிரோடு தான் இருக்கிறான் என்று திரும்ப திரும்ப புலம்புகிறான். என்று என்று ஏங்கி இறங்கி இன்புனல் சென்று, இன்புனல்னு சொல்லலாம், இல்லை பாடாந்திரமாக ஈர்ம்புனல், ரெண்டும் அர்த்தம் ஒன்று தான். இன்புனல் நல்ல குளிர்ச்சியாக இருக்கிற புனல், ஈர்ம்புனல்னா ஈரமாக இருக்கிற குளிர்ச்சியாக இருக்கிற புனல். கடற்கரை தானே? அங்கே கடற்கரைக்கு சென்று அந்த தண்ணீரில் அங்கு ஆடுதல் செய்து தீர்ந்தபின், பலவிதமாக தன்னுடைய தம்பி இறந்து போனதை நினைத்து புலம்பி புலம்பி பின்னர் அந்த தம்பிக்கு நீர்க்கடன் செய்வதற்காக அந்த கடற்கரையில் நீர்க்கடன் செய்துவிட்டு புனல் ஆடி செய்து தீர்ந்தபின், வந்திண் தோள் வலி மாறு இலாதவன் துன்றும் தாரவர்க்கு இன்ன சொல்லினான். நல்ல வலிமையான தோள்களை கொண்ட அந்த சம்பாதி, திண் தோள் வலி மாறு இலாதவன், நல்ல தோள் வலி,
தோள் பராக்கிரமம், ஆனால் தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தாத தோள் பராக்கிரமம் கொண்டவன். மாலைகளை அணிந்தவர்களாக இருக்கிற அந்த குரங்குகளிடத்தில், வானரங்களிடத்தில் ஒன்றை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வாழ்வித்தீர் எனை மைந்தர் வந்து நீர் ஆழ்வித்தீர் அலீர் துன்ப ஆழிவாய், கேள்வித்தீவினை கீறி நீர் இருள் போழ்வித்தீர் உரை பொய்யின் நீங்கி நீர். கவலைப்படாதீர்களே வானரங்களே, என்னை நீங்கள் வாழ்வித்தீர். மைந்தர்கள், என்னுடைய மகன்கள் போல இருப்பவர்களே. வயசில் சம்பாதி ரொம்ப மூத்தவர், அதனால் மகன்கள் போல இருப்பவர்களே, வலிமையானவர்களே, நீங்கள் வந்து எனக்கு ஏதோ துன்பத்தை தந்துவிட்டதாக நினைக்காதீர்கள். நீங்கள் எனக்கு துன்பச் செய்தியை சொன்னீர்கள், அது துன்பம் என்று நினைக்காதீர்கள். நீர் ஆழ்வித்தீர் அலீர் துன்ப ஆழிவாய், என்னை அப்படியே துன்பக் கடலுக்குள்ள மூழ்க வச்சுட்டமேன்னு நினைக்காதீர்கள். நீங்கள் எனக்கு சொன்னது இது, வாழ்வித்தீர், எனக்கு நீங்கள் கொடுத்த வாழ்வுதான். என்னுடைய கேள்வி தீவினை, நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து பெறக்கூடிய கேள்வியினால் பல விஷயங்களை கேட்டு பெறக்கூடிய தீவினைகளை எல்லாம் நீங்கள் எடுத்து விட்டீர்கள். எனக்கு வரக்கூடிய தீவினைகளை எல்லாம் கீறி எடுத்து விட்டீர்கள். இருள் போழ்வித்தீர், என்னுடைய அஞ்ஞான இருளை பிளந்து விட்டீர்கள். உரை பொய்யின் நீங்கி நீர், பொய் சொல்லாமல் பேசக்கூடிய நீங்கள் என்னை துன்பத்தில் மூழ்கடித்ததாக நினைக்காதீர்கள். எனக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் லௌகீகமாக கிடைக்கக்கூடிய தீவினையை நீங்கள் எடுத்து விட்டீர்கள். அஞ்ஞான இருளை பிளந்து விட்டீர்கள். போழ்வித்தல்னா பிளத்தல்னு அர்த்தம். இருளை பிளந்து விட்டீர்கள். எனக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறீர்கள். எல்லீரும் அவ்ராமநாமமே சொல்லீர். 2 பாட்டு ஒரே பாட்டு தான், கொஞ்சம் பாடாந்திரத்துக்காக காமிச்சிருக்கு. மேலே இருக்கக்கூடியது மிக பொருத்தம், கீழே இருக்கக்கூடியது கொஞ்சம் பொருத்தம் குறைவுன்னு சொல்லலாம். எல்லீரும் அவ்ராமநாமமே சொல்லீர், நீங்களெல்லாம் ராமநாமத்தை சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொன்னால் சொல்ல எனக்கு ஓர் சோர்விலா நல் ஈரப் பயன் நண்ணும், எனக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு பயன் கிடைக்கும். நல்ல சொல் வல்லீர், நல்ல சொல்லை சொல்லக்கூடிய ராமநாமத்தை, இங்கே நல்ல சொல்ங்கிறது பகவானுடைய திருநாமம். அந்த திருநாமத்தை சொல்லக்கூடியவர்களே வாய்மை வளர்க்கும் மாண்பினீர், உண்மையை சத்தியத்தை வளர்க்கக்கூடியவர்களே நீங்களெல்லாம் சேர்ந்து ராமநாமம் சொல்லுங்கள். அப்படி ராமநாமம் சொன்னால் எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும். இதே பாட்டு கீழே எப்படி இருக்குன்னா, எல்லீரும் அவ்ராமநாமமே சொல்லீர் என் சிறை தோன்றும், ஓப்பனாக சொல்கிற மாதிரி இருக்கு. என்னுடைய ரெக்கைகள் வளரும், நீங்கள் ராமநாமத்தை சொன்னால் என்னுடைய ரெக்கைகள் வளரும். சோர்விலா நல்லீர் அப்பயன் நண்ணும் நல்ல சொல் வல்லீர். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அப்படியே தான். ஆனால் அந்த எனக்கு சிறை வளரும் அப்படின்னு டைரக்டாக சொல்கிறத விட எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும்னு சொல்கிறது தான் பொருத்தமாக தெரிகிறது. நீங்கள் ராமநாமம் சொன்னால் மை விங்ஸ் வில் க்ரோ என்று நேரடியாக சம்பாதி சொன்னான் என்பதை விட எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று பணிவாக கேட்டான் என்பதே பொருத்தமாக இருக்கும். நீங்கள் ராமநாமம் சொல்லுங்கள், ராமநாமம் சொன்னால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று கேட்க அவர்களும் ராமநாமத்தை சொல்லத் தொடங்குகிறார்கள் என்றான். அன்னது காண்டும் யாம், அப்படியா, நாங்கள் ராமநாமம் சொன்னால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா? அப்படியானால் அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்னது காண்டும் யாம் என நின்றார். அவர்கள் அங்கேயே நின்றார்கள். அந்த சம்பாதிக்கு பக்கத்திலே நின்றுழி நீலமேனியான் நன்றாம் நாமம் நவின்று நல்கினார். நீலமேனியான், கருநீல மேனியை கொண்ட ராமனுடைய நாமத்தை, நன்றாம் நாமம், அந்த நாமம் எல்லாவற்றையும் தந்துவிடும் இல்லையா? ராமனே கொடுக்காததை கூட ராமநாமம் தந்துவிடும். அதனாலே தான் அது நன்றாம் நாமம். சொல்லப்போனால் சகஸ்ரநாமம் என்று சொல்லுகிறோமே, அந்த சகஸ்ரநாமத்தை காட்டிலும் ஒற்றை ராமநாமம், அப்படித்தானே சொல்கிறோம். ராமநாம வரானனே சகஸ்ரநாம தத்துல்யம் இல்லையா? சகஸ்ரநாமத்திற்கு ஈடாக இந்த ஒற்றை நாமம், சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே.
அந்த ராமநாமத்தை, நன்றாம் நாமத்தை அந்த குரங்குகளெல்லாம் சொல்லுகிறார்கள். நீலமேனியான் நன்றாம் நாமம் நவின்று நல்கினார் வந்தோளான் சிறை வானம் தாயவே. அப்படி அவர்கள் சொல்ல 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 அவனுடைய இறக்கைகள் பெருசாக வளர்கின்றன. அப்படி வானம் வரைக்கும் தாவி அந்த இறக்கைகள் வளர்கின்றன. சிறை பெற்றான் திகழ்கின்ற மேனியான் முறை பெற்றாம் உலகு எங்கும் மூடினான். எவ்வளவு பெரிய இறக்கை வளர்ந்ததுன்னா அப்படி வானம் வரைக்கும் மாத்திரமில்லை, அப்படியே உலகத்தையே மூடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரியதாக அந்த இறக்கைகள் வளர்ந்தன. முறை பெற்றாம் உலகு எங்கும் மூடினான் நிறை பெற்று ஆவி நெருப்பு உயிர்க்கும் வாழ் உரை பெற்றால் எனல் ஆம் உறுப்பினான். நிறை பெற்று ஆவி நெருப்பு உயிர்க்கும் வாழ் உரை பெற்றால், ஒரு வாள் இருக்கு, அந்த வாளுக்கு உரை, வாளுக்கு உரை. எந்த வாள்? புகையும் நெருப்பும் இருக்கிற ஒரு வாள், புகையும் நெருப்பும் உயிரோடு இருக்கிற ஒரு வாள். அந்த வாளுக்கு உரையும் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த புகையும் நெருப்புமாக இருக்கிற சம்பாதி அவனுக்கு இப்போது உரையாக அந்த இறக்கைகளும் கிடைத்து விட்டன. நிறை பெற்று ஆவி நெருப்பு உயிர்க்கும் வாழ் உரை பெற்றால் எனல் ஆம் உறுப்பினான். ஒரு பறவைக்கு பாதுகாப்பாக இருப்பது இறக்கை. அந்த இறக்கை இல்லை என்றால் இட் இஸ் மியார் ஆவி எக்ஸ்போஸ்ட். அந்த மாதிரி இருந்த சம்பாதி இப்போது அந்த சம்பாதிக்கு ஒரு பாதுகாப்பு உரையாக அந்த இறக்கைகளும் வளர்ந்து விடுகின்றன. தெருண்டான் மெய்ப்பெயர் செப்பலோடும் வந்து உருண்டான் உற்ற பயத்தை உன்னினார். தெருண்டான் மெய்ப்பெயர், வலிமை மிக்கவனாக இருக்கிற ராமநாமத்தை சொன்னவுடன், இதுவரைக்கும் இங்கே ரெக்கை இல்லாமல் நடந்து தான் வந்தான். எப்படி நடந்து வந்தான்? மலை நடந்து வந்த மாதிரி நடந்து வந்தான். இதில் என்ன வேடிக்கைனா, மலை நடந்து வந்ததை பார்த்தா எப்படி இருக்கும்? உருண்டு உருண்டு வந்த மாதிரி இருக்கான். ஒரு மலை அப்படி உருண்டு உருண்டு, மலைக்கு கால் ரொம்ப சின்னதாக இருந்தால் உருண்டு உருண்டு வர மாதிரி தானே இருக்கும். அப்படி உருண்டான், வந்து உருண்டான். இங்கே முதல்ல கொஞ்சம் முன்னால் உருண்டு தானே வந்தான் இந்த சம்பாதி. இப்போ இந்த சம்பாதிக்கு ரெக்கைகள் வளர்ந்து விட்டன. தெருண்டான் மெய்ப்பெயர் செப்பலோடும் வந்து உருண்டான் உற்ற பயத்தை உன்னினார். இந்த வார்த்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்த வேண்டிய வார்த்தை. பயம், பயம்னா பலன்னு அர்த்தம். பயம் இல்லை, பயம்னா பீதி. இது பயம் இல்லை, இது பயம். வந்து உருண்டான் உற்ற பயத்தை உன்னினார். அவனுக்கு கிடைத்த பலன்களை அவர்கள் பார்த்தார்கள், நினைத்தார்கள், மருண்டார். அப்படியே திகைத்து, ராமநாமம் இவ்வளவு செய்யுமா என்று திகைத்து போனார்கள். வானவர் கோனை வாழ்த்தினார். அந்த ராமனை, தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற ராமனை வாழ்த்தினார்கள். வெருண்டார். ஒரு பக்கத்தில் கொஞ்சம் பயமும் வந்தது, ஒரு பக்கத்தில் திகைப்பு, இன்னொரு பக்கத்தில் ராமநாமம் மீது பயமும் வந்தது. வெருண்டார் சிந்தை வியந்து விம்முவார். அப்படியே பார்த்து புலகாங்கிதம் அடைந்து ஆஹா என்று அவர்களெல்லாம் நெஞ்சம் விம்ம நிற்கிறார்கள். சம்பாதிக்கு ரெக்கைகள் வளர்ந்ததை பார்த்து வானர வீரர்கள் திகைத்து நிற்கிறார்கள். நமக்கும் கூட திகைப்பு தானே. ராமநாமம் சொன்னால் இப்படியெல்லாம் பேர் கிடைக்குமா என்கிற திகைப்பு தானே. அந்த திகைப்பில் தானே நிற்கிறோம். வானர வீரர்கள் அங்கே மகேந்திர மலையில் நிற்கிறார்கள். நாம் இங்கே நிற்கிறோம், அவரவர்கள் இருக்கிற இடத்தில் நிற்கிறோம். அங்கேயும் ராமநாமம் நல்லது கொடுக்கும், இங்கேயும் ராமநாமம் நல்லது கொடுக்கும். அந்த ராமநாமத்தை தான் சொல்லி கொண்டிருப்போமே. ராமநாமம் சொன்னால் இவ்வளவு பயன் என்றால் ஒரு வார காலத்திற்கு ராமநாமத்தை சொல்லித்தான் பார்க்கலாமே. வாருங்கள், எல்லோருமாக ராமநாமத்தை சொல்வோம். ஒரு வார காலம் பொறுத்து சந்திப்போம். அதுவரைக்கும் ராம 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 என்று ராமநாமம் சொல்லி அந்த ராமநாமத்தையே எண்ணி திளைத்து காத்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.